பிரைஸ் லார்ட். இல்லை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். நாம் எல்லோரும் வளமோடும் நலமோடும் எல்லா நன்மைத்தனத்திலும் வாழ வேண்டும் என்பதே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விருப்பம். ஹல்லேலூயா. உடல் உள்ள ஆன்ம நலத்தோடு நீங்கள் நிறைவோடு வாழ வேண்டும் என்றே விண்ணக தந்தை விரும்புகிறார். ஒருவரும் குறையோடு வாழ்வது தந்தையின் விருப்பம் அல்ல. எல்லோரும் நிறைவை காணும்படிக்காய் தந்தை நம்மை அழைத்திருக்கிறார். கடவுளிடமிருந்து நீங்கள் பெரிய காரியத்தை எதிர்பாருங்கள். சின்ன சின்ன காரியத்தை எதிர்பார்த்து ஆண்டவரை நோக்கி நீங்க வந்திருந்தீங்கன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க. ஆண்டவரிடத்திலே பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அப்ப நம்ம வாழ்க்கையில சிறு சிறு காரியங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் கடவுள் நமக்கு கடவுள் அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வதால் அவரிடத்திலே பெரிய காரியத்தை எதிர்பாருங்கள். கடவுளிடமிருந்து என்ன பெரிய காரியத்தை நாம் எதிர்பார்க்கணும்? கொடைகளை நீங்கள் கேட்காதீர்கள், கொடைகளை கொடுக்கிற ஆவியானவரை நீங்கள் கேளுங்கள். தம்மிடம் கேட்பவருக்கு அவர் எவ்வளவோ மிகுதியான காரியங்களை தருகிறார். அந்த மிகுதியான காரியம் என்பது தன் தூய ஆவியை அவர் கொடுக்கிறார். நம் அன்றாட தேவைகள் ஆண்டவருக்கு தெரியும். இந்த காலத்திலே குறித்த நன்மையை செய்கின்றவர் அவர். எனவே அவருடைய நேரத்திற்காய் காத்திருங்கள். யாருடைய நேரத்திற்காக காத்திருக்கணும்? கடவுளின் நேரத்திற்காய் நாம் காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிங்க 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் கடவுளின் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். ஆக முதலிலே கடவுளிடமிருந்து பெற வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதத்தை, பெரிய காரியங்களை பெற வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? கடவுளின் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்த வேண்டும். நமது கரம் பலவீனமானது, அவர் கரம் வலிமையானது. பிரைஸ் லார்ட். நாம் எங்கு வீழ்ந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை தூக்கக்கூடிய கரம் யாருடைய கரம்? ஆண்டவருடைய கரம். எனவே கடவுளின் வல்லமை மிக்க கரம் உங்களுடைய வல்லமையினால் அல்ல, அல்லது உலகத்தின் வல்லமையினால் அல்ல, உங்களின் பலத்தினால் அல்ல, கடவுளின் வல்லமை கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். முதலிலே கடவுளின் கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்த கற்றுக்கொள்ளுங்கள். கடவுளின் கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்ளணும். கடவுளின் கரம் தான் வலிமையானது. அவருடைய செயல்கள் வலிமையானவை. அவருடைய செயல்கள் எல்லாம் நேர்மையானவை. அவருடைய கரம் நமக்கு வலிமையின் கரமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நமது பலவீனத்தினால் அல்ல, ஆற்றலாலும் அல்ல, சக்தியினாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே எல்லாம் ஆகும். உங்களை நம்பாதீங்க, உங்களுடைய பலத்தை நம்பாதீங்க, உங்க ஜெபத்தின் பலத்தை நம்பாதீங்க, உங்களுடைய ஞானத்தை நம்பாதீங்க. நீங்க யாரை நம்பணும்? ஆண்டவருடைய கை வலிமையானது. அவர் என்னை குறித்த காலத்திலே உயர்த்துவார். அப்ப இன்னும் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்கல அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போக கூடாது. இன்னும் எனக்கு இந்த விடுதலை கிடைக்கலையே அப்படின்னு சோர்ந்து போக கூடாது. இன்னும் எனக்கு சுகம் கிடைக்கலையே, ஐயோ எத்தனையோ நற்செய்தி கூட்டங்களுக்கு நான் போயிட்டேனே, அல்லது எத்தனையோ முறையாய் ஆண்டவர்ட்ட நான் இதை முறையிட்டுட்டேனே, இன்னும் நடக்கலையே, இதுக்காக நான் பாத யாத்திரை போயிருக்கிறேன், ஜெபமால ஜெபிச்சிருக்கிறேன், உண்ணா நோன்பு இருந்திருக்கிறேன், ஆனா எனக்கு இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு நீங்க மன வருத்தப்படாதீங்க, மன கலக்கப்படாதீங்க. காரணம் அவர் காலம் வருவரை காத்திருங்கள். யாருடைய காலம்? ஆண்டவருடைய காலம். அப்ப கடவுள் எனக்கு ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க அடுத்த வசனம். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். எத்தனை பேர் கவலையோட வந்திருக்கீங்க? எத்தனை பேர் கவலையோட வந்திருக்கீங்க? கண்ணீரோட வந்திருக்கீங்க, வேதனையோட வந்திருக்கீங்க, நோயோடு வந்திருக்கீங்க, மனபாரத்தோடு வந்திருக்கீங்க. எத்தனை பேரு? பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க இன்னும் அவர்கிட்ட கொடுக்கலன்னு அர்த்தம். நீங்க இன்னும் சுமந்துகிட்டே இருக்கீங்க. எப்படி? நீங்க இன்னும் சுமந்துகிட்டே இருக்கீங்க. ஏதோ உங்க நோயை சுமந்துகிட்டு இருக்கீங்க. நான் சாப்பிட்ற மாத்திரை சரியா போயிடும், சாப்பிட்டு பார்ப்போம், சைடில் ஜெபம் பண்ணிக்கிறோம். இன்னும் நோயோடு இருக்கிறோம் என்றால், இன்னும் கவலையோடு இருக்கீங்கன்னா
நம்ம என்ன செய்யல? நம்ம கவலைய அவர்கிட்ட கொடுக்கல. பிரைஸ் தி லார்ட். அவரிடம் நமது கவலையை கொடுத்தால்தான் நமது கவலைகளும் கண்ணீரும் நோயும் மாறும். நம்மளே சுமந்துகிட்டு இருந்தா அப்படியே தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆக இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் கவலைகள் அனைத்தையும், உங்கள் கவலைகள் அனைத்தையும் 50-50 இல்ல. ஆண்டவரே பாதியை நீங்க வச்சுங்க, பாதியை நான் வச்சுக்கிறேன் அப்படிலாம் இல்ல. உங்கள் கவலைகள் அனைத்தையும் என்னிடம் விட்டு விடுங்கள், ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள். பக்கத்து வீட்டுல போய் இல்ல, அக்கா ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியுமா, என்னம்மா ஆச்சு, ஐயோ அப்படின்னு சொன்னோம்னா அந்த அக்கா சொல்லும், உனக்காவது பரவாயில்லடி, என் வாழ்க்கையை நீ கேட்டா எனக்கு நடந்ததை கேட்டேனா அப்படின்னு அது ஒரு பெரிய கதையை சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆங்கிலத்தில் காஸ்ட் யுவர் worries and trouble. காஸ்ட்னா தூக்கி போடுறது. வாழ்க்கையில என்னென்ன கவலைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் இருக்கு, கை தூக்குங்க. அப்படியே உங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கையில, 2 கையில. கொஞ்சம் பிரச்சனைனா ஒரு கை தூக்கிக்கங்க, ரொம்ப பிரச்சனைனா 2 கையும் தூக்கிக்கங்க, ரொம்ப பிரச்சனை நின்றுக்கங்க. அவங்க கவலைகள், உங்கள் கண்ணீர்கள், உங்கள் துக்கங்கள், உங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் அப்படியே இந்த கையில வச்சுக்கோங்க. ஏசப்பா இந்த கவலை எனக்கு இருக்கு, இயேசுவே இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, இயேசுவே எனக்கு இந்த விடுதலை வேணும், ஆண்டவரே இந்த கண்ணீர் என் வாழ்க்கையில் இருக்கு, இந்த தடைகள் எனக்கு இருக்குது. எல்லாம் தூக்கி வச்சிட்டீங்களா? கையில் வச்சுக்கிட்டீங்களா? அப்படியே தூக்கி போடுங்க ஆண்டவர் மேல. பக்கத்து மேல தூக்கி போடுற மாதிரி இருக்க. பிரைஸ் தி லார்ட். இன்னும் பாதி பேர் தூக்கி போடல, எப்படி வச்சுக்கிட்டே இருக்கீங்களே, ரொம்ப பேர் சுமக்கிற மாதிரி. அப்படியே கை தூக்குங்க, தூக்கி ஆண்டவர் இயேசுவுடைய சிலுவையை பாருங்க, சிலுவையை பாருங்க, எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போடுங்க, தூக்கி போடுங்க. என்ன பாதி பேர் தூக்கி போடவே இல்லையே. அப்படி சொல்லி, இயேசுவே என் நோயை தூக்கி போடுறேன், இயேசுவே என் பிரச்சனைகளை தூக்கி போடுறேன், இயேசுவே என் கணவரை தூக்கி போடுறேன். ஐயோ, அங்க ஒரு அம்மா சொல்லிட்டாங்க சேர்ந்து, என்ன சொன்னாலும் சரி ஃபாதர் சொல்றதுனா சொல்லிக்கிறோம். யாராவது ஆசையோட வந்திருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு என்னென்ன இப்ப தூக்கி போடுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் யார் மேல தூக்கி போடுங்க? ஆண்டவர் மேல அப்படியே தூக்கி போடணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப டெய்லி இந்த எக்சர்சைஸ் செய்யணும். காலையில எந்திரிச்ச உடனே டெய்லி இந்த எக்சர்சைஸ் செய்யணும். காலையில எந்திரிச்ச உடனே கடகார மனசுல வரக்கூடாது, கடவுள் மனசுல வரணும். காலையில எந்திரிச்ச உடனே ஆமா கடங்காரன், ஐயோ நேத்தே வந்து வாசப்படியில் நின்றுட்டாலே இன்னைக்கு என்ன பண்ண போறாளோ. காலையில் இருந்தவுடனே கடவுள்கிட்ட அப்படியே அவருடைய நினைப்புல வந்து, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரும், இன்னைக்கு இந்த கஷ்டங்கள்லாம் இருக்குது, உங்கள்கிட்ட தூக்கி போட்டுறோம்ப்பா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் கவலைகள் அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். அப்போ எப்பெல்லாம் நமக்கு கவலை இருக்குதோ, எப்பெல்லாம் துன்பம் வருதோ, எப்பெல்லாம் துயரம் வருதோ, அப்பெல்லாம் என்ன செய்யணுமா? ஆண்டவர்ட்ட தூக்கி போட்டணும். அவர் நமக்காக சுமப்பதற்கு தயாராக இருக்கிறார். இனி நான் சுமக்க தேவையில்லை, எனக்காய் அவர் சுமக்க தயாராக இருக்கிறார். ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? எக்ஸசைஸ். என்ன எக்ஸசைஸ் செய்ய சொல்லியிருக்கிறேன்? எந்திரிச்சு நின்று அப்படி கையில பிடிச்சுக்கிட்டு கவலையெல்லாம் முதல்ல என்ன சொன்ன நானே, கடவுளின் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்ப முதல்ல போய் அவர் கரத்தின் கீழே போய் உட்கார்ந்துடணும். அந்த திருச்சிலுவையினுடைய அந்த கரங்கள் நமக்காய் விரிந்திருக்கிறது, அந்த கரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்துடணும். ஆண்டவரே அப்பா நீங்க எல்லாம் பார்த்துக்கங்க. ரெண்டாவது, அப்படியே நம்மள்ட்ட இருக்கிற கவலைகள், பிரச்சனைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் மீது தூக்கி போட்டணும். அவர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு, நான் என்ன செய்வேன்னு தெரியலையே ஏசப்பா, எனக்கு இந்த துன்பம் வந்துருச்சு, துயரம் வந்துருச்சு, ஐயோ அப்படிலாம் வேலை இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவர்கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. நான் என்ன செய்ய போறேன் இல்ல. அப்ப நான் என்ன செய்ய போறேன் நினைச்சோம்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன செய்ய போகிறார் என்று அவர்கிட்ட தூக்கி போட்டணும். நம்ம வீட்டுல குப்பையெல்லாம் கூட்டி பக்கத்து வீட்டுல தூக்கி போடுறது மாதிரி அப்படித்தானே. ரொம்ப பேர் சிரிக்கிற மாதிரி இருக்கு, அப்படித்தானே? அப்படியா? இல்லையா? இல்ல. அப்புறம் நீங்க நல்ல பிள்ளைங்க. ஒரு ஊர்ல இருக்கிறேன், அந்த ஊர்ல கிராமம் தான். காலையில எந்திரிச்ச உடனே பார்த்தாலே, நான் போய் முதல் நாள் நைட் அங்க போய் தங்கி இருக்கிறேன். காலையில 5 மணிக்கே பயங்கர சத்தம். என்னடா இவ்வளவு சண்டை வருது அப்படின்னு நானும் என் சன்னலை திறந்து பார்த்தா, 2 பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த வீட்டுக்கு 2 பயங்கர சண்டை. நான் சின்ன பையனை கூப்பிட்டுங்க, என்னடா காலங்காத்தால இவ்வளவு சண்டை? இல்லை சாமி, அந்த வீட்டு அம்மா காலங்காத்தாலே எல்லாத்தையும் கூட்டி குப்பையெல்லாம் எங்க வீட்டை தள்ளிருச்சு, எங்க அம்மா அவங்க வீட்டுல தள்ளிருச்சு.
அவங்க வீட்டில் ஏற்கனவே சாணி தெளிச்சு கோலம் போட்டாங்க, அதனால 2 பேருக்கும் சண்டை. ஆனால் பக்கத்து வீட்டு குப்பையை அடுத்த வீட்டில் போடக்கூடாது. அப்ப என் வாழ்க்கையில் இருக்கிற குப்பைகள் என்ற பிரச்சனைகள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல அவரிடத்துல தூக்கி போட்டணும். என்ன செய்யணுமா? தூக்கி போட்டு அப்படியே தூக்கி எறிஞ்சிடணும். தொடர்ந்து வாசிங்க. அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியான அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல் தேடி திரிகிறது. கர்ச்சிக்கும் சிங்கம் போல் தேடி திரிகிறது. உங்க கவலையை நீங்களே வச்சிருந்தீங்கன்னா, உங்க பிரச்சனையை நீங்களே வச்சிருந்தீங்கன்னா, உங்களுடைய நோய்களை நீங்களே வச்சிருந்தீங்கன்னா, அப்படிப்பட்டவங்களை ஒருத்தன் தேடிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவரை போல இன்னொருத்தரும் நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறான். யாரது? சாத்தான். யாரது? சாத்தான். எங்க இருந்து தேடுறான்? எங்க இருந்து தேடுறான்? சாத்தான் எங்க இருந்து தேடுறான்? உள்ளத்துல இருந்து. அப்புறம் வேற பக்கத்துல இருந்து. ஆமா, கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பக்கத்துல இருந்து பக்கத்தால பார்க்கறது மாதிரி இருக்குது. ஒருத்தவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க, உள்ளத்திலிருந்து தேடிக்கிட்டு இருக்கிறான். சாத்தான் எங்க இருக்கிறான்? நமக்குள்ள எத்தனை சாத்தான் இருக்குது? கோபம் என்ற சாத்தான் நிறைய இருக்கு. நிறைய இருக்குது. சரி, அப்ப சாத்தான் எங்க இருக்கிறான்? நமக்குள்ள. சாத்தான் நம்ம பழி போடக்கூடாது. சாமி எங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது சடனா ஏதோ சர்ன்னு போச்சு சாமி. எப்படி சடனா சர்ன்னு போச்சு? எப்படி ஒரு கருப்பா இருந்துச்சு சாமி. பைபிள் சொல்லுது, இந்த உலகத்திலேயே மிக மிக அழகானவன் சாத்தான். இந்த உலகத்திலே யார் ரொம்ப அழகானவன்? சாத்தான். ஆமா, சாத்தான் நம்ம நினைக்கிற மாதிரி கருப்பா 2 கொம்பு வச்சுக்கிட்டு கண்ணுல எல்லாம் ரத்த கலர்ல சிவப்பை பூசிக்கிட்டுலாம் வரமாட்டான். காலில் கொலுசு போட்டுக்கிட்டு சல்லு சல்லு சல்லுன்னு சத்தம் கேட்குது ஃபாதர். எப்படி சல்லு சல்லுன்னு சத்தம் கேட்குது? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவன் எந்த கடையில் போய் வாங்கினான்னு எனக்கு தெரியல. எது கொலுசு? இதுல வேற ஃபாதர் சடனா எங்க வீட்டில் மல்லிகைப்பூ வாசனை வருது. ஆமா, சாத்தானுக்கு வேற வேலையே இல்லை. காலங்காலத்தில் எந்திரிச்சு போய் 4 மூலம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து தலையில வச்சுக்கிட்டு நைட்டே திரியறதுக்கு. சாத்தான் நம்ம நினைக்க மாதிரிலாம் வரமாட்டான். சாத்தான் அவன் எப்படி வருவான்? நம்ம மூலமா தான் வருவான். நம்ம இடம் கொடுத்தோம்னா நமக்குள்ள உட்காந்துருப்பான். நம்ம இடம் கொடுக்கலன்னா பன்னியோட உட்காந்துருப்பான், இல்லைன்னா நாயோட உட்காந்துருப்பான். நம்ம வளர்க்குற வீட்டு மாடோட உட்காந்துருப்பான், இல்லைன்னா பூனையோட உட்காந்துருப்பான். நம்ம வளர்க்குற பூனை தான் நல்லா இருக்கும், சடனா ஒரு நாளைக்கு நம்மளே கடிச்சிரும். எப்ப உள்ள புகுந்துருவான் சாத்தான். ஆண்டவர் ஒரு நாள் கிணசரேத்து ஏரிக்கரைக்கு போறாரு. அங்க அந்த ஏரிக்கரை நடந்துகிட்டு இருக்கும் போது ஒருத்தன் பயங்கரமா கத்துறான். என்ன கத்துறான்? நாசரேத்தூர் இயேசுவே, உமக்கு இங்க என்னையா வேலை? என்ன கத்துறான்? நாசரேத்தூர் இயேசுவே, உமக்கு என்ன வேலை? அவர் சொல்றாரு, டேய் என் வேலையே இதாயா, நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாப்பா? உனக்கு நீ இங்க என்னை தேடி வந்துட்டியா? உன் தொல்லை தாங்க முடியாம தான் நான் எங்க இருக்கிறேன்? கல்லறையில போய் நான் ஒளிஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஜாலியா இருக்கிறேன். இங்க வந்துட்டீங்களா இயேசுவே? இங்க வந்துட்டீங்களா? நாசரேத்தூர் இயேசுவே, என்ன தொல்லை பண்ண வந்துட்டீங்களா அப்படின்னு அவன் அங்கிருந்து கத்துறான். ஏசப்பா என்ன கேட்கிறாரு? உன் பெயர் என்ன? உன் பெயர் என்ன பேர் சொல்றான் அவன்? என் பெயர் லெகியோன். அப்படின்னா நாங்கள் பெரிய படை, எனக்குள்ளே 2000 பேய் இருக்குது. அப்ப அந்த மனுஷனுக்குள்ள எத்தனை 1000 பேய் இருந்துச்சு? 2000 பேய் இருந்துச்சு. அப்ப நமக்குள்ள இங்க யாருக்குள்ள பேய் எல்லாம் இருக்குது? அடுத்த கேள்வி கேட்பேன். ஆமா, நான் எப்பயுமே 2 கேள்வி தான் கேட்பேன். முதல் கேள்விக்கு நீங்க கை தூக்க மாட்டீங்க, 2வது கேள்விக்கு சத்தியமா கை தூக்கிறீங்க நீங்களே. நமக்குள்ள யார்கிட்ட இங்க பேய் எல்லாம் இருக்குது? யார்கிட்ட இல்லை. யாரோ ஒருத்தர் சும்மா கொஞ்சம் தூக்கி வைப்போம், அடுத்த கேள்வி கேட்டு நம்மளா வேணும் 2 கையை தூக்குறதுக்கு, எதுக்கு இந்த மனுஷன் தூக்கிடலாம். சாத்தான் அவன் நமக்குள்ளே நமன் தீய செயல்கள் வழியாய்த்தான் நமக்குள்ளே அவர் வருவான். ஆக நமக்குள் இருக்கிற தீய செயல்கள் எல்லாமே சாத்தான். அப்ப நமக்குள்ள எத்தனை சாத்தா இருக்குன்னு தெரியாதுல்ல? இப்ப நான் சொல்றேன், எத்தனை பேர் கோபமே படல சாமி, நான் கோபப்படவே மாட்டேன்னு சொல்றோம், கை தூக்குங்க. நான் கோபமே பட்டதில்லை. எல்லாம் கோபப்படுறீங்களா? ஒரு சாத்தான் உங்களுக்குள்ள இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஃபாதர், நான் யாரை பத்தியும் புரணி பேசினதே இல்லை அப்படி சொல்றோம், கை தூக்குங்க. இல்லையா? 2 சாத்தான். எத்தனை சாத்தான்? 2. ஃபாதர், நான் கெட்ட வார்த்தை பேசுறதே இல்லை ஃபாதர்.
இன்னும் ஒரு கையை கூட காண 1 2 பரவாயில்ல, ஒரு சாத்தான் மைனஸ் வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்குள்ள எத்தனை சாத்தான்? 3 சாத்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஃபாதர் நான் பொய் சொன்னதே இல்லை ஃபாதர், பொய் சொன்னதே இல்லை ஃபாதர், கை தூக்குங்க. நான் எத்தனை சாத்தான்? 4. இப்பவே 4. இப்படி சொல்ல ஆரம்பிச்சோம்னா 4 மணிக்குள்ள நமக்குள்ள 100 சாத்தான் இருப்பான். இப்போ நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான்லாம் நல்ல பிள்ளை, ஐயோ நான்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவ பிள்ளை, ஜெபமாலை ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன். நமக்குள்ள தான் சாத்தான் உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம நினச்சிக்கிருவோம் சாத்தான்னா அப்படியே இப்படி இப்படி பிடிச்சு ஆட்டுறதான் சாத்தான். இல்லை, போய் சொன்னா உனக்குள்ள அது சாத்தான் வேலை. கோபப்பட்டா சாத்தான் வேலை, பொறாமப்பட்டா சாத்தான் வேலை, இச்சையோடு வாழ்ந்தால் சாத்தான வேலை, விபச்சாரம் செய்தால் சாத்தானின் வேலை, பிறரை பற்றி புரணி பேசினால் சாத்தானின் வேலை, கெட்ட வார்த்தை பேசினால் சாத்தானின் வேலை. சாத்தான் இந்த செயல்கள் வழியாகத்தான் நமக்குள் இருக்கிறான். அதான் ஆண்டவர் சொன்னாரு, சாத்தானின் செயல்களை தொலைக்கவே மனுமகன் இந்த உலகத்திற்கு வந்தார். சாத்தானின் செயல்களை தொலைக்கவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அப்ப சாத்தானுக்குரிய செயல்கள் எல்லாமே இந்த ஊனியல்புக்குரிய செயல்கள். அப்ப என் உடலுக்குரிய செயல்கள், என் உடலின் இச்சைகள், உடலுக்குரிய இந்த காம வெறி அல்லது குடிவெறி, புகைப்பழக்கம், கெட்ட வார்த்தை பேசுறது, மோகம், இவையெல்லாம் சாத்தானின் செயல்கள். இவையெல்லாம் எனக்குள் இருந்தால் சாத்தான் எனக்குள் இருக்கிறான். இப்ப நீங்க ஃப்ரீ டயத்துல என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு ஹோம்வொர்க், உட்காந்து எனக்குள் எத்தனை சாத்தான் இருக்கிறான். ரொம்ப சாத்தான் யார் இருக்கோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசு தர்றேன். யாருக்குள்ள அதிகமான சாத்தான் இருக்கோ அவங்களுக்கு ஒரு பிரைஸ் எழுதி நீங்களே பாருங்க, சரியா? எனக்குள்ள என்னென்ன சாத்தான் இருக்கிறான். கோபம் என்ற சாத்தான், மன்னிக்காத சாத்தான், கெட்ட வார்த்தை பேசுற சாத்தான், பொய் சொல்ற சாத்தான், அப்படி வரிசையா எழுதிக்கிட்டே இருங்க. அப்ப சாத்தான் நமக்குள்ள இருக்கானா? இருக்கானா? அப்படியே இப்படி ஆடுறவங்களை பார்த்து நீங்க சந்தோஷப்படாதீங்க. பேய் பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? பேய் பிடிச்சிருக்கு. அம்மா விடுதலை ஜபத்தில் அப்படி நம்ம ஒரு சிலத்தில் ஜபிக்கின்ற பொழுது அந்த சாத்தான் வந்து வேற விதமாக ஒரு சிலத்தில் விதமாக வெளியேறுவான். ஒரு சிலர் ரொம்ப பயங்கரமாக கத்துவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள கோபம் என்ற அந்த சாத்தான் உள்ள ரொம்ப அதிகமாக இருக்கிறான். அப்போ விடுதலை வருகின்ற பொழுது கத்தி அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே கீழே விழுவாங்க. நம்ம அதை பார்த்துக்கிட்டு இந்த அம்மாவுக்கு பேயா பிடிச்சு போச்சு, என்னடா அது மரியாயின் சேனையில் இருக்குது, இதுக்குள்ள இப்படியா பேய் பிடிச்சிருக்கு, நம்ம சந்தோஷப்படுவோம். நல்ல வேற நமக்கு இல்லையா? அப்ப நமக்குள்ள அவனுக்குள்ள 2000 சாத்தா இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், இவனை விட்டு போ என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சாத்தான் அவனை கட்டி வைத்திருந்தான். யாரை கட்டி வைத்திருந்தான்? சாத்தான் அந்த மனிதனை கட்டி வைத்திருந்தான். ஆனால் அவனால் இயேசுவிடம் அவன் போவதற்கு சாத்தானால் தடுக்க முடியவில்லை. 1000 பேய் அவனை கட்டி வச்சிருந்துச்சு. ஆனா இயேசுவை பார்த்த உடனே அந்த மனுஷன் எங்க போறான்? ஓடி போய் இயேசுவின் காலடியில விழுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஆக நமது வாழ்க்கையில எத்தனை சாத்தான்கள் நம்மை கட்டி வைத்திருந்தாலும் நாம் இயேசுவிடம் வந்து விடுதலை பெறுவதற்கு சாத்தானால் நம்மை கட்டி வைத்திருக்க முடியாது. சாத்தான் நமக்குள்ளே அவன் தனது செயல்களால் தான் இருக்க முடியும். அவன் நம்மளை வந்து உரிமை கொண்டாட முடியாது. பிரைஸ் தி லார்ட். Satan is not the owner for my body. எனதுடைய இந்த உடலுக்கு, ஆன்மாவிற்கு, உயிருக்கு யார் உரிமையாளர்? ஆண்டவர் உரிமையாளர். அப்ப என் உயிர், உடல், ஆன்மா, மூச்சு எல்லாம் கடவுளுக்கு சொந்தம். சாத்தான் சொந்தம் கொண்டாட முடியாது. அவன் ஜஸ்ட் ஒரு ரெண்டட் என்ன சொல்றது, வாடகைக்கு மட்டும் குடியிருந்துட்டு போலாம். ஆண்டவரே, நான் இந்த உடம்புக்குள்ள கோபத்தால, பொறாமையால, ஆணவத்தால, அகந்தையால, பல்வேறு விதமான தீமையால 10 வருஷமா இந்த அம்மா உடம்புல உட்காந்துருக்கிறேன், இந்த அம்மா உயிருக்குள்ள உட்காந்துருக்கிறேன், இப்போ போய் விரட்டுனா எப்படி ஆண்டவரே, நான் எங்க போவேன் அப்படின்னு சாத்தான் கேட்பான். வாடகை வீட்டுல உட்காந்துக்கிட்டு நான் 10 வருஷம் அங்கே தான் இருக்கிறேன், இந்த வீடு எனக்கு தான் சொந்தம்னு போய் சண்டை போட முடியுமா? ஓனர்ட்ட போய் சாத்தான் சண்டை போட முடியாது. பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் இருக்கிற இந்த சாத்தானின் செயல்கள் தொலைக்கப்பட வேண்டும் என்றால் எங்க ஓடணும்? ஆண்டவரிடத்துல ஓடணும். அவன் ஓடி போய் ஆண்டவரின் காலடியிலே வீழ்ந்து பணிந்து கிடந்தான். சும்மா ஃபாதர், சாமி எனக்காக ஜெபிங்க சாமி. நேற்று ஒரு அம்மா வந்து, ஃபாதர் எனக்காக நீங்க ஜெபிங்க, நீங்க கை வச்சு ஜெபிச்சா போதும் சாமி. எதுக்குமா? எனக்கு இந்த கோபம் போகவே மாட்டேங்குது சாமி, இந்த கோபம் போகவே மாட்டேங்குது சாமி, நீங்க ஜெபிங்க சாமி அப்படின்னு. கோபம் போக மாட்டேங்கிறேன், நான் ஜெபிச்சா மட்டும் இல்லைம்மா, நீ சொல்லுமா, நான் கோபப்பட மாட்டேன் ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லு. இல்லை சாமி நீ ஜெபிச்சு. சரி நான் ஜெபிச்சு சரிம்மா, கோபம் வந்துச்சுனாலே நீ உடனே என்ன செய்ய, ஆண்டவரே அப்பா
இயேசுவே இந்த கோபம் எனக்கு வருதுப்பா அப்படின்ட்டு அந்த கோபத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துரு. அல்லது யார் மேலே கோபம் மட்டும் அவங்க பக்கத்தில் நிற்காத, அல்லது இந்த இடத்துல நிற்காத, அப்படிலாம் எந்திரிச்சு போயிருமா அப்படின்னு நான் அம்மாவுக்கு ஒரு ஐடியா கொடுத்துவிட்டு நான் அனுப்பிட்டு வெளியில் தான் வர்றேன். யாரோ கத்துறாங்க. எவா இந்த மாடை எங்கே கட்டினது, என் வீட்டுக்கு முன்னாடி நாசம் பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு. யாரா அது, ஒரு நம்மளை கண்டா திட்டுறாங்களான்னு வெளியே வந்து பார்க்குறேன். இந்த அம்மா திட்டிக்கிட்டே போகுது. ஆண்டவரிடத்தில் அவன் போய் வீழ்ந்து கிடந்தான். பாருங்க, சாத்தான் கெஞ்சுது ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா நாங்கள் 2000 பேர் இத்தனை நாளா இவனுக்குள்ள நல்ல ஜாலியாக நாங்கள் குடி கொண்டிருந்தோம். இப்ப விரட்டினா நான் எங்கேயா போறது? பிரைஸ் தி லார்ட். அதனால சாத்தான் என்ன கேட்டுச்சு, இந்த மனுஷனுக்குள்ள இருக்க முடியலனா அந்த பன்னிக்குள்ள அனுப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சாத்தான் மனுஷனுக்குள்ள இருப்பான், ஆடு மாடு பன்னி நாய் எல்லாத்துக்குள்ளயும் இருப்பான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வீட்டுல வளர்க்கறதெல்லாம் புனிதமான பொருள் நினைச்சுக்கிறாதீங்க. நீங்க வளர்க்குற நாயை உங்களை ஒரு நாளைக்கு அடிச்சு போடும். சாத்தான் அதுக்குள்ள வந்தா வளர்க்குற நாயை கடிச்சு விடும். ஆசையா பால் ஊத்துற பூனையே மூக்கு கடிச்சிடும். பேரு ஃபாதர் மூக்கு கடி வாங்கியிருக்காரு போலுக்கு. அதனால தான் எங்க வீட்டில் பூனை நாய் எதுவுமே வளர்க்குறது இல்லைம்மா. நம்ம வளர்க்குற மாடே நம்மளை ஒரு நாளைக்கு முட்டிடும். எப்படியே சாத்தான் வந்தா. அதனால கவனமா இருங்க. ஆனா இது வரைக்கும் நான் அதெல்லாம் பண்றது இல்லை. ஏன்னு தெரியுமா, நம்ம சாத்தான விடுறது இல்லை, நமக்குள்ளே வச்சுக்கிருவோம். ஏன் ஆடு நல்லா இருக்கட்டும், என் மாடு நல்லா இருக்கட்டும், என் பூனை நல்லா இருக்கட்டும், நான் வளர்க்குற நாய் நல்லா இருக்கட்டும், நானே சாத்தான்லாம் வச்சுக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த செயல்களை, சாத்தானின் செயல்களை தொலைப்பதற்காக இந்த மண்ணுலகிற்கு வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதான் 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது திருவசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானின் செயல்களை தொலைப்பதற்காக வந்தார். வாசிப்போமா? வாசிக்க 1 யோவான் 3:8 வாசிங்க. பாவம் செய்து வருகிறவர் அழகையை சார்ந்தவர் ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது. தொடக்கத்திலிருந்தே அழகையினுடைய வேலை எது? பாவம் செய்து வருகிறது. தொடக்கத்தில் இந்த சாத்தான் எப்படி வந்தான்? பாம்பு உருவத்தில் வந்தான். இப்போ துவக்கத்தில் சாத்தான் பாம்பு உருவத்தில் வந்தான். நம்ம பாம்பை பார்த்தா அடிச்சிருவோம். ஐயோ பாம்பு கெட்டது. பாம்பு நல்லது தான். பாம்போட விஷம் நம்மள்கிட்ட இருக்கும். நாக்க பிடுங்கி சாகிறது மாதிரி 4 கேள்வியை கேட்டா தான் மனசு ஆறும் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஆமாம். பாம்பு கொத்துனா கூட பரவாயில்ல, ஆஸ்பத்திரியில் போய் சரி பண்ணிக்கிறலாம். ஒரு வாரம் 2 வாரம் 1 மாசத்துல சரியா போயிடும். ஆனால் நம்ம வாயிலிருந்து வர்ற இந்த வார்த்தைகள் அது என்னைக்குமே ஆறாது. அதான் தமிழ்ல ஒரு அழகான திருக்குறள், தீயினால் சுட்டவும் நாவினால். ஆமா, 50 வருஷம் ஆகட்டும், ஏமா பேச மாட்டேங்கிங்க உங்க அப்பா கூட? ஃபாதர், நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பா என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாரு, நான் சாகுற வரைக்கும் எங்க அப்பாவை நான் மன்னிக்க மாட்டேன். என் தம்பி இப்படி என்ன சொல்லிவிட்டான் ஃபாதர், மன்னிக்க மாட்டேன். எத்தனை வருஷம்? 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம். இந்த சாத்தான இன்னும் வச்சுக்கிட்டே நம்ம இருக்கிறோம். சாத்தானால நம்ம வச்சுக்கிட்டு, ஏசப்பா விண்ணகத்தை கூட்டு போ சொல்றாரு. நீ மன்னிச்சிருமா? அதெல்லாம் பண்ண மாட்டேன். உன் தம்பியை மன்னிச்சிரு, உன் தங்கச்சியை மன்னிச்சிரு, உங்க அப்பாட்ட போய் மன்னிப்பு, அதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்ப மோட்சம் மட்டும் வேணும். கோவப்படாம இருக்க மாட்டோம், ஆனா நமக்கு இருக்க ரத்த கொதிப்பு நோய் எல்லாம் போயிடணும். கோவத்தை நிறுத்தினாலே ரத்த கொதிப்பு நோய் போயிடும். மன்னித்து வாழ்ந்தாலே உங்க உடம்புல இருக்கிற எல்லா பலவிதமான பேய் உங்களை விட்டு ஓடிடும். வாசிங்கப்பா. அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் அப்ப எனக்குள்ள இருக்கிற அழகையின் செயல்கள் என்ன? லூசிபர் எல்லா வானதூதர்களின் தலைவன். லூசிபரை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, லூசிபர் உன்னை போல அழகுள்ளவன் எவனும் இல்லை, உன்னை போல அறிவுள்ளவன் எவனும் இல்லை, நீ எல்லோரையும் விட மேன்மையானவன், எனவே உன்னை நான் எல்லோருக்கும் வானதூர் அனைவருக்கும் தலைவனாய் உன்னை உருவாக்கினேன். நீ என்ன செய்தாய்? நீ அதற்கு மேலும் நீ ஏற பார்த்தாய். எனவே ஆண்டவர் அவனை கீழே தள்ளிவிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆக தள்ளப்பட்ட வானதூதர்கள் தான் யாரு? சாத்தான். சாத்தான் யாரு? அவர்களும் வானதூதர்கள் தான். ஆனால் தள்ளப்பட்ட சபிக்கப்பட்ட வானதூதர்கள் யாரு? ஆமா, தெரியுமா இல்லையா? தெரியும்ல.
வானதூதருக்கு என்ன பவர் இருக்கோ, நம்ம நினைக்கிறோமோ எல்லா வீட்டுக்கு முன்னாடி மிக்கேல் சமனசு அப்படி வானதூதரை மாட்டி வச்சிருக்கிறோம். ஏன்னா மிக்கேல் வானதூதருக்கு பயங்கரமான பவர் இருக்குது, பயங்கரமான வல்லமை இருக்குது. அவர் இருந்தா சாத்தான் நுழைய மாட்டான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு அப்படியே எங்க மிக்கேல் வானதூதரை வீட்டுக்கு முன்னாடி மாட்டி வச்சிருப்போம். அதே மாதிரி வல்லமை யாருக்கு இருக்கு? சத்தமா சொல்லலாம், உண்மை பொய்யெல்லாம் இல்லை. ஏன்னா ஆண்டவரையே போய் சோதிச்சவன் நம்மளை சோதிக்க மாட்டானா? சோதிப்பான். ஆண்டவர் எப்படி சோதிச்சான்? ஏசப்பா பசியா இருக்கீங்களப்பா. அப்ப பசி என்ற சாத்தான் இயேசுக்குள்ள உள்ள போக பார்த்தான், முடியல. எப்ப நம்ம விரதம் இருக்கிறோமோ அன்னைக்கு தான் பசிக்கும், அப்படித்தானே? மற்ற நாள்லாம் பசிக்கவே செய்யாது. எப்ப விரதம் இருக்கிறோமோ அன்னைக்கு தான் ரொம்ப பசிக்கும். எதுக்கு? சாத்தான் வந்துருவான், சாத்தான் வந்துருவான். எப்ப அல்லது நம்ம என்னைக்கு நல்லா ஜெபிக்கன்னு உட்கார்றோமோ அன்னைக்கு தான் ஏதாவது ஃபோன் கால் வரும், அன்னைக்கு தான் யாராவது விருந்தாளி வருவாங்க. இப்போ சாத்தான் நம்மளுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் திருட வருவான், நம்ம ஆன்மாவை கொல்ல வருவான், நம்மள்ட்ட கடவுள் கொடுத்திருக்க எல்லாத்தையும் அழிச்சிருவான். எப்ப நாம் அவனுக்கு இடம் கொடுத்தால் சாத்தான் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் செய்கை செய்ய வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு உடல் தேவை. இப்ப சாத்தானுக்கு என்ன வேணும்? சாத்தானுக்கு என்ன வேணும்? ஏன்னா சாத்தானுக்கு உடல் இல்ல, அது ஒரு ஆவி. அந்த ஆவி நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அந்த ஆவி நமக்குள்ளே அல்லது ஏதாவது ஒரு வேலை செய்ய வேணும்னா அவனுக்கு ஒரு உடல் தேவை. அந்த உடல் தான் யாரு? 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 பரவாயில்லப்பா, இங்க சாத்தாங்களே இல்ல, எல்லாம் வானதூதர் கூட்டமா உட்கார்ந்து இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம். நம்ம உடலை பயன்படுத்துவான், இச்சை என்ற சாத்தான் நமக்குள்ள வருவான். நம்ம கண்ணை பயன்படுத்துவான், நம்ம கையை பயன்படுத்துவான், நம்ம வாயை பயன்படுத்துவான். நல்லா ஆரோக்கியத்தாயேன்னு பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம். சடன்னா அங்கிட்டு இருந்து ஒரு பாட்டு வரும், இந்த பாட்டு பாட்டி போயிடும். நல்லா இருக்கே அந்த பாட்டு, அப்படியே போயிரும் காது எங்க? அங்க போடுற சினிமா பாட்டுக்கு. இந்த சாத்தான் எனக்குள்ளே குடியிருக்கிறான். அதான் பவுல் சொன்னாரு, எனக்குள்ள நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், எனக்குள்ள ரெண்டு சக்தி எனக்குள்ள உள்ள இருந்துக்கிட்டு போராட்டமா போராடிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்று இந்த உடலின் சக்தி, இன்னொன்னு ஆவியானவரின் சக்தி. ஒன்னு தீய ஆவி, இன்னொன்னு தூய ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்ப நான் தூய ஆவியின் வல்லமையினால் நான் வாழ வேண்டும் என்றால் எனக்குள்ளே இருக்கிற இந்த தீய செயல்கள், ஊனியலிவின் செயல்கள் சாக வேண்டும். இப்ப நான் கோவப்படுறதை நுப்பாட்டிட்டா ஒரு சாத்தான் செத்து போயிடுவான். பிரைஸ் தி லார்ட். நான் பொறாமைப்படுறதை நுப்பாட்டிட்டா ஒரு சாத்தான் ஓடிடுவான். நான் மன்னிக்கிற அந்த தன்மையை நான் பெற்றுக்கொண்டால் மன்னிக்காத சாத்தான் ஓடிடுவான். கெட்ட வார்த்தை பேசுறத நிறுத்திட்டேன்னா கெட்ட வார்த்தை அந்த சாத்தான். அப்ப சாத்தானை யார் துரத்தணும்? யார் துரத்தணும்? அது எப்படி சாமி? நான் வீட்டுக்கு போன உடனே என்னென்ன ஏத்த வீட்டுக்காரி பண்ணி வச்சிருவாளோ அவளை பார்த்து தேங்க்யூ சிஸ்டர், பிரைஸ் தி லார்டுக்கா அப்படின்னா ஃபாதர் சொல்ல முடியும்? 4 கேள்வி கேட்டா தானே ஃபாதர் என் மனசு ஆறும். நமக்கெல்லாம் என்னன்னு தெரியுமா? நம்ம உடம்பையும் நம்மளுடைய இந்த கேரக்டர் இந்த உலகத்தை காப்பாத்திக்கிறன்னு ஆசைப்படுறோம். ஆன்மாவை காப்பாத்தி கொள்ள யாருக்குமே ஆசை இல்லை. என் பேரை கெடுத்துட்டான். பேரை யாரும் கெடுக்க முடியாது, நம்ம தான் கெடுத்துக்கிறோம். நமக்கான பேரு விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். என் கர்வமும் என்னுடைய கௌரவம் போச்சு, என் மானம் போச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப பேர் அப்படி துடிக்கிறோம். யாராவது ஐயோ என் ஆன்மா போச்சே, என்னைக்காவது யாராவது சொல்லியிருக்கமா? ஐயோ நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், என் ஆன்மா போச்சே, என்னைக்காவது யாராவது சொல்லியிருக்கமா? சொல்லலையா? அது நல்ல பிள்ளைங்க. என்னைக்காவது கோவப்படும் போது என் ஆன்மா போச்சு அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கமா? சொல்றதில்லை. நமக்கு செவ்வாய்க்கிழமைனால யாரு ஞாபகம் வரும்? அந்தோனியார். எதுக்கு போவோம்? 10 பவுன் சங்கிலியை காணாமல் போனதை கண்டு அதுதான் நம்மளுக்கு தெரியும். என்னைக்காவது போய் அந்தோனியாரே என் ஆன்மாவை தொலைச்சிட்டேன் கண்டுபிடிச்சு தாங்கன்னு கேட்டிருக்கோமா? அந்தோனியாரே என் புனிதத்தை தொலைச்சிட்டேன் கண்டுபிடிச்சு தாங்கன்னு கேட்டிருக்கோமா? கேட்கறது இல்லை. ஆமா, ஏன்னா அவரால் கண்டுபிடிக்க முடியாது. அவரால் எதை கண்டுபிடிக்க முடியும்? தொலைஞ்சு போனத்தோட கண்டுபிடிச்சு தர முடியும். தொலைஞ்சு போன மோதிரத்தை கண்டுபிடிச்சு தெரியும், தொலைஞ்சு போன சங்கிலியை கண்டுபிடிச்சு தரணும், தொலைஞ்சு போன கீயை கண்டுபிடிச்சு தரணும். அவர் என்ன, அதான் அவருக்கு வேலை? அவர் அதுக்கு வேலை. அந்தோனியாருக்கு வேலை என்னன்னு தெரியுமா? நம்ம ஆன்மாவை காப்பாற்றுவது அவருக்கு வேலை. தொலைந்து போன நம்ம ஆன்மாவை மீண்டும் ஆண்டவரிடத்தில் கொண்டு போறது அவர் வேலை. அதனால அந்தோனியார்ட்ட போய் அந்தோனியாரே காணாமல் போன என் வாழ்க்கையை தேடி கண்டுபிடிச்சுட்டாங்க,
காணாமல் போன என்னுடைய ஆன்மாவை கண்டுபிடித்து தாங்க. காணாமல் போன என்னுடைய பரிசுத்தத்தை, உங்களை மாதிரி நானும் பரிசுத்தமா வாழ நான் பரிசுத்தத்தை தொலைச்சிட்டேன். நீங்க கெட்ட வார்த்தை பேசுனது இல்லை அந்தோனியாரே, நானும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அதை நம்ம பண்றது இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கயிறை வாங்கி கட்டிக்கிறது, ஒரு தாயத்தை வாங்கி கட்டிக்கிறது. நானும் தேடி தேடி தான் பார்க்குறேன், அந்தோனியார் எங்கே கயிறு வித்தாரு தாயத்து வித்தாரு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் படித்து பார்த்த அளவுக்கு அந்தோனியார் பண்ணு தான் கொடுத்தாருப்பா. அதனால இன்னைக்கு போய் பண்ணு வாங்கி வீட்டில் வச்சுக்கிறாதீங்க. அது ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு அவர் பண்ணு வச்சிருந்தார். ஆனால் எப்போ அவர் கருப்பு கயிறு வித்தாருன்னு தெரியல. ஒரு நாள் நான் எங்கள் வீட்டுக்கு போயிருக்கிறேன். எங்கள் தங்கச்சி பசங்க கையில் பார்த்தா ஒரு கயிறு, என் தங்கச்சி காலில் ஒரு கயிறு. நான் என்னடா இது புதுசாக நம்ம வீட்டில் புதுசாக இருக்குது, ஏன்னா எப்படி ஒரு நாள் கூட இப்படி கேள்விப்பட்டதே இல்லை, பார்த்ததே இல்லை. நீங்கள் கூப்பிட்டேன், என்னடா அப்படின்ட்டு. ஃபாதர் மாமா புளியம்பட்டிக்கு எங்கள் அம்மா கூப்பிட்டு போனாங்க. போய் அந்தோனியார் கயிறு எங்களை கட்டி விட்டாங்க. நான் சொன்னேன், டே நம்ம அப்பாவே டெய்லர் தான்டா, நம்ம வீட்டில் அத்தனை நூல் இருக்குது, அதை ஒன்று கட்டிக்கிற வேண்டியது. அதுக்கே அங்கேருந்து காசில் வச்சு புளியம்பட்டிக்கு போனேன். என் தங்கச்சிட்ட கேட்டா நான் ஒவ்வொரு அந்தோனியார்ட்ட போனேன் அப்படிங்குது. சொன்னேன், அந்த கருப்பு கயிறு ரொம்ப நம்ம வீட்டில் கிடக்கு, எடுத்து கட்டிக்குமா அப்படின்னு. அந்தோனியார் அந்த கயிறு விற்கிறது தாயத்து விற்கிறது அந்தோனியார் வேலை இல்லை. இப்போ புனிதர்கள்ட்ட போனோம்னா ஆன்மாவை தேடி கண்டுபிடிச்சு தரணும். அந்தோனியார்ட்ட போனோம். அவரியார்ட்ட போனோம்னா உங்களை போல நானும் எப்பொழுதுமே நற்செய்தியை தூக்கிட்டு இறை வார்த்தையை நான் படிக்கணும், நற்செய்தியை வாழ்வாக்கணும் அப்படின்னு அந்த வரத்தை போய் சபையாட்ட போய் கேட்கணும். அந்தோனியார் நல்ல கோடியார் புதர் பேய் ஓட்டுவார், அப்படித்தானே? அதெல்லாம் அந்தோனியார்ட்ட போய் அந்தோனியாரே நீங்க எல்லாம் பேய் ஓட்டுறவர், அதனால என்கிட்ட இருக்கிற மன்னிக்காத என்ற பேயை ஓட்டுங்க. இனிமே எப்படி ஜெபிக்கணும்? அந்தோனியார்ட்ட போய் மன்னிக்காத இருக்கிறத அந்த பேயை ஓட்டுங்க. நான் அடிக்கடி கோவப்படுறேன், கோவப்படாம இருக்கிறேன், அதனால கோவப்படாம இருக்கணும், அதனால கோவம் என்ற பேயை ஓட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். இனிமே நம்ம எப்படி ஜெபிக்கணும்? எனது ஆன்மாவை கண்டுபிடிச்சு தாங்க அந்தோனியாரு. தொலைஞ்சு போன என் காப்பவுனு தோட இல்லை, நான் காப்பவுனு தோடோ அரப்பவுனு சங்கிலியோ எதையும் மேலே எடுத்துட்டு போக முடியாது. போட்டு மண்ணுக்குள்ள போட்டு அமுக்கிறதுக்கு முன்னாடி, டேய் நல்லா தேடி பார்த்தியாடா, மூக்குல ஏதாவது இருக்குதா, கழுத்துல ஏதாவது இருக்குதா? ஐயோ எங்க அம்மா என்னைய கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, ஐயோ எங்க அப்பா என்னைய கஷ்டப்பட்டு வளர்த்தாரு அப்படின்னு எந்த பையனாவது எந்த பொண்ணாவது ஒரு 10 பவுன் சங்கிலியை கழுத்துல போட்டு யாரையாவது அடக்கம் பண்ணுவாங்களா? இல்லை. ஐயோ எங்க அப்பா மாதிரி இந்த உலகத்துல ஒரு அப்பாவை பார்த்ததில்ல, அப்பா உங்களுக்கு கையில ஒரு கோல்டு வாட்ச் கட்டி உங்களுக்கு ஒரு 5 பவுன் மோதிரத்தை போட்டு அடக்கம் பண்றேன், எங்க அப்பா மேல அன்பு யாராவது பண்ணுவோமா? நானும் ஒரு அடக்கத்துக்கு போயிருந்தேன். நானும் ப்ரேயர் பண்ணிட்டு நான் நிற்கிறேன், எதுக்கு? மண்ணு போடுறதுக்கு. 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு. நானுக்கிட்ட வந்து உட்காந்தே இருக்கிறையோ, என்னப்பா மண்ணு போடு, என்ன எவ்வளோ நேரம்? இல்லை ஆச்சு, இல்லைப்பா இந்த ஒரு 5 நிமிஷம். எப்படி என்னடா பண்ணிக்கிறேன்? உள்ள போய் பார்த்தா பிரட்டி தேடுறானுங்க. எனது பிரட்டி இந்த அவர் சொல்றாரு, நான் நேற்று சாகருக்கு முன்னாடி தான் ஒரு தோடு போட்டு விட்டு, நல்லா பாரு காணமே. எப்படி? ஒரு காப்பவுன்னு தோட தேடுறதுக்கு 1/2 மணி நேரம். ஒருத்தன் குடிச்சுக்கிட்டு சொல்றான், அந்த காலில் மாட்டுற மெட்டிய, அது வெள்ளிடா, வெள்ளி, அதையே விட்டு வைக்கிற, அதை கூட கலட்டு. நமக்குள் இருக்கிற இந்த சாத்தானின் செயல்களை எல்லாம் துளைப்பதற்கு இயேசு வந்தார். அவருடைய அந்த செயல்களில் உங்கள் வாழ்க்கை நிறைவேறணும்னா நான் முதல்ல அவர் எனக்குள் வர அனுமதிக்கணும். என் வாழ்க்கையில நானா கூப்பிட்டு வச்சுக்கிட்டது. பிரைஸ் தி லார்ட். சாத்தான் அவனா சும்மா வந்து உட்கார மாட்டான். ஆண்டவர் ஒரு பெண்ணிடம் இருந்து பேயை விரட்டினார். எத்தனை பேயை விரட்டினாரு? ஆண்டவர் வந்து ஒரு பெண்ணிடம் இருந்து பேயை விரட்டினார். விரட்டிட்டு ஆண்டவர் போயிட்டாரு. இந்த விரட்டப்பட்ட பேய் சுத்துது. ஏன்னா அதுக்கு இன்னொரு உடம்பு வேணும்ல. ஒன்றும் மனுஷன் உடம்பு வேணும், இல்லைன்னா ஏதாவது விலங்குகள் உடம்பு வேணும். இது சுற்றி பார்க்குது. அதுக்கு இடமே கிடைக்கல அந்த பேய்க்கு. உடனே திரும்பி மறுபடியும் சரி அந்த பொண்ணுகிட்ட தானே வெளியில் வந்தோம், சும்மா ஒரு எட்டி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு போய் எட்டி பார்க்க போது அந்த வீடு நல்லா கூட்டி சுத்தம் பண்ணி சர்ஃபு போட்டு ஃபெனாயில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கமன்னு அப்படி மனமா அந்த வீடு இருக்குது. இந்த பேய் பார்க்குது, இதை விட நம்மளுக்கு வேற இடம் கிடைக்காத அப்படின்ட்டு திரும்பி போய் அதை விட பொல்லாத 7 பேய்களை கூட்டு வந்து மறுபடியும் அந்த வீட்டுக்கு வச்சுக்கிடுச்சு. ஆண்டவரே மாதாவே அப்படின்னு, இது என்கிட்ட இருக்கிற கோபத்தெல்லாம் நான் தூக்கி போட்டுறேன் அப்படின்னு ஒரு கோபம் என்ற பேயை தூக்கி போட்டீங்கன்னா, கோபம் என்ற பேயை தூக்கி போட்டீங்கன்னா, ஏசப்பா நான் மன்னிக்காம இருக்கிறேன், இன்னைக்கு எல்லாத்தையும் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு அந்த மன்னிக்காததை தூக்கி போட்டீங்கன்னா, தூக்கி போட்ட பிறகு வெறுமையா இருக்கிற இந்த உள்ளத்தை நிரப்ப வேண்டும்.
இல்லை என்றால் திருப்பி அவன் வந்து நிரப்பிக்கிடுவான். இப்ப கோபத்தை அன்பினால் நம்ம நிரப்பணும். மன்னிக்காதத மன்னிப்பு என்ற அந்த ஆசீர்வாதத்தால் நிரப்ப வேண்டும். சாத்தான் நம்மளை விட்டு போயிட்டானா ஆவியானவர் நமக்குள்ளே நாம் நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நமக்குள்ள கண்ணை மூடிடுச்சு. எத்தனை பேர் குறைஞ்சது எத்தனை பேய் நமக்குள்ள இருப்பான்? எத்தனை பேய் லிஸ்ட் போட்டு சொல்றேன் ஃபாதர், ஆனா நீங்க மயங்கி கீழே விழுந்துடாதீங்க அப்படின்றாதீங்க. எல்லோருக்குள்ளும் அதான் பவுல் சொல்றாரு, நான் நன்மையே செய்ய நினைக்கிறேன், நானு நன்மையே செய்ய நினைக்கிறேன், ஆனா முடியல. காரணம் எனக்குள் இருக்கிற சாத்தான், எனக்குள் கொண்டிருக்கிற பாவம். பாவம் என்பது என்ன? சாத்தான், அவன் செயல்கள் எல்லாமே அதுதான் பாவம். பாவம் என்பது சாத்தானின் செயல்கள் எல்லாமே பாவம். அப்போ கோபம் இருந்தால் அது பாவம். அப்போ கோபம் என்பது சாத்தானின் செயல். எனவே எனக்குள்ளே சாத்தான் கூடி இருக்கிறான். நான் கெட்ட வார்த்தை பேசுறேன்னா அது ஒரு பாவம், அது சாத்தானின் வேலை, சாத்தானின் செயல். எனவே எனக்குள்ளே சாத்தான் கூடி இருக்கிறான். நான் மன்னிக்காம இருந்தேன்னா அது சாத்தான். ஆக எனக்குள்ள எத்தனை சாத்தான் கூடி இருக்கிறான். அப்ப வெளியில சாத்தானை தேடாதீங்க, பக்கத்துல சாத்தானை தேடாதீங்க, உங்களுக்குள் இருக்கிற சாத்தானை முதல்ல விரட்டுங்க. நம் கவலைகள் எல்லாம் அவரிடத்துல கவலை எல்லாம் அவரிடத்துல. நம் கவலைகள் எல்லாவற்றையும் யாரிடத்துல தூக்கி போடணும்? யாரை தூக்கி போடணும்? அப்ப இனிமேல் ஆண்டவரே நான் சுமக்க தேவையில்லை, எனக்காக நீங்க சுமக்கிறீங்கப்பா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்ல வல்லமை மிக்க என் கரங்களில் உங்களை தாழ்த்துங்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள், என்ன துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அவமானங்கள், நோய்கள், தடைகள் எது வந்தாலும் முதலிலே ஆண்டவருடைய சன்னிதானத்துல போய் விழுந்துடணும். அந்த 2000 பேய் பிடிச்சவன் ஆண்டவருடைய காலையிலே போய் விழுந்தான். அப்ப விழுந்ததுனால தான் ஆண்டவர் அவனிடமிருந்து 2000 பேயையும் சுகப்படுத்தினார், விரட்டி விட்டார். ஏன்னா அந்த பேய் அவனுக்குள்ள என்ன செஞ்சு பாருங்க. அந்த பேய் என்ன செய்யுது? அவன் ஆடையெல்லாம் கிழிச்சிட்டு ஆடை இல்லாம இருந்தானா. அவன் ஆடை இல்லாம இருந்தான். ரெண்டாவது என்ன பண்றானா, அங்க இருக்கிற கல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உடம்ப ஃபுல்லா கீறிக்கிட்டு ரத்தம் வர வைக்கிறது. இப்ப சாத்தான் வேலை என்ன தெரியுமா? நாம் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தால், சாத்தானினுடைய செயல்கள் நமக்குள்ளே இருந்தால் அவன் முதலிலே நம்மை மானத்தை இழக்க செய்வான். ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தார்கள்? ஏதோன் தோட்டத்தில் எப்படி இருந்தாங்க? ஆடையின்றி இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எப்பொழுது அவர்களுக்கு ஆடை வந்தது? பாவம் உள்ள நிலைந்தவுடன். பாவம் எப்பொழுது அவர்களுக்குள் வந்ததோ அப்பொழுது அவர்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? ஆடை தேவைப்பட்டது. ஏனென்றால் கடவுள் எதை அழகு என்று படைத்தாரோ சாத்தான் அதை அசிங்கம் என்று சொல்ல வைப்பான். ஆதாம் ஏவாளுக்கு ஆடை இல்லை, ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. பாவம் அவங்களுக்குள்ளே வந்த பிறகு, சாத்தான் அவங்களுக்குள்ள கீழ்ப்படியாமை என்ற அந்த சாத்தான் உள்ள வந்த பிறகு, கடவுளுடைய வார்த்தையை கேட்கக்கூடாது என்ற சாத்தான் வந்த பிறகு, அந்த பழத்தை சாப்பிட்டா கடவுளை போல ஆவோம் என்ற அந்த சாத்தான் நமக்குள்ள வந்த பிறகு, சாத்தானுடைய வேலை எது? அவனை கடவுளுக்கு சரிசமமாக வைப்பதுதான் சாத்தான் வேலை. அதைத்தான் அவன் அப்பையிலிருந்து மறுபடியும் அதே வேலையைத்தான் காட்டுறான். அவங்கள்ட்ட வந்து நான் கடவுளுக்கு சரிசகமா நான் வாழ நினைச்சேன், அந்த கடவுள் என்னைய பழி வாங்கி என்னை நரகத்தில் தள்ளிட்டாரு, நீ மட்டும் எப்படி ஆதாம் நீ சந்தோஷமா மோட்சத்தில் இருப்ப. அதான் வந்து டேய் ஆதாம் ஏவாள், நான் ஏமாந்துட்டேன், நீ ஏமாந்துடாத அந்த ஆண்டவர்கிட்ட. நீ இந்த பழத்தை சாப்பிட்ட அவரை போல ஆயிருவ. நான் அவரை போல ஆக முடியல, அவரை போல ஆக நினைச்சேன், அவர் இனி என்ன பண்ணிட்டாரு? பாதாளத்துல தள்ளி விட்டாரு. ஆதாமுக்கு புத்தி வந்துச்சா? வரல. ஆதாமுக்கு ஒரு ஆசை, அப்படியா சரி நீ தான், உனக்கு தான் கிடைக்கல, நீ சொல்ற வார்த்தையை கேட்டு நானும் ட்ரை பண்ணி பார்க்கிறேன். பேருக்கு சாத்தான் சொல்றது நமக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். ஏன்னா எல்லாருக்கும் கிறிஸ்துவ பாட்டு கேட்கறது பிடிக்குமா, சினிமா பாட்டு கேட்கறது பிடிக்குமா? பொய் சொல்லக்கூடாது. 1 மணி நேரம் பூசையில உட்கார்றது பிடிக்குமா, 3 மணி நேரம் சினிமாவில் உட்கார்றது பிடிக்குமா? தெரியும், வராது, வயசே வராது. ஆமாம், பெங்களூரில் ஐயோ மேத்யூ சாமி வந்துட்டாரா, இவர் வந்தாலே இந்த மனுஷன் 1 மணி நேரம் பிரசங்கம் வைப்பாரு, பூசையை 2 மணி வரைக்கும் இழுத்துருவாரு. பூசை 1 மணி நேரத்துக்கு மேலே போச்சுன்னா 100 முறை வாட்ச பார்ப்பான். எப்பட அந்த மனுஷன் முடிக்க போறாரு,
இப்பதான் பிரசங்கத்தை ஆரம்பிச்சது மாதிரி இருக்குது. அரை மணி நேரம் பிடிச்சிட்டாரு பூசை முடிச்சு. ஆனா படத்துறை உட்காந்துட்டோம்னா நேரம் போனதே தெரியல. இல்ல எப்படி 3 மணி நேரம் கழிச்சு, எப்படி 3 மணி நேரம் கழிச்சு நேரம் போனதே தெரியல. 6 மணிக்கு டிவி சீரியல் ஆன் பண்ணா நைட்டு 11 வரைக்கும். அச்சோச்சோ மணி 11 ஆச்சா? அப்பதான் ஒரு வீட்டில் போய் நான் உட்காந்துருக்கிறேன். அந்த வீட்டில் நைட்டு ஜெபம் முடிச்சுட்டு நைட்டு தங்குறதுக்காக அந்த வீட்டில் உட்காந்துருக்குறேன். நானும் பார்க்குறேன் சாப்பாடு இப்போ வரும் அப்போ வரும், சாப்பாடு வரும். எனக்கு வயிறு பயங்கரமாக பசிக்குது. 8 மணிக்கு சாப்பிட்றான்ல, என்னடா சாப்பாடை காணோம், சாப்பாடை ஒருவேளை உள்ளே உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கோம். அது நம்ம சமைச்ச பிறகு நம்மளை கூப்பிடுவாங்களோ. நானும் உள்ளே ரூமுக்குள்ள படுத்துருக்குறேன் டயர்டில். நானும் பார்க்குறேன் 8:30 ஆச்சு, 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, சாப்பாடே காணோம். வெளியில் வந்து பார்த்தா இது காய உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஒரு வெங்காயத்தை 2 மணி நேரம் வெட்டிக்கிட்டு ஆன்னு பார்த்துக்கிட்டு. என்னம்மா அப்படிங்கிறேன். அச்சோ சாமி மறந்துட்டேன், ஐயோ உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, நீங்கள் இருக்கீங்கல்ல. நான் 11:30 தான் அந்த சீரியல் இந்த ஒன்றை பார்த்துட்டு நான் எப்பயும் சாப்பிடுவேனா, நான் அதிலேயே இருந்துட்டேன் ஃபாதர். நமக்குள் தூய ஆவியானவர் குடிகொண்டிருக்கிறார். ஆனால் அதே வேளையில நம் பலவீனத்தில் நமக்குள் சாத்தான் குடிகொண்டிருக்கிறான். அவனை உள்ள வர வச்சது யாரு? சாத்தானை உள்ள வர வச்சது யாரு? நம்ம தான். சொல்லுங்க, நான் தான். யாரோ பாதி பேர் ஃபாதர் மேத்யூன்னு என் பேரை சொல்ற மாதிரி இருக்கு. நான் எனக்கு சொல்லிக்கிறேன் தாய்களா, சாத்தானை நம்ம தான் கூப்பிட்டு வா 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 எனக்குள்ளே உட்காந்துக்கோ, கோபம் பெயராத, ஐயோ மன்னிச்சிடாத அவளை, ஐயோ அவனை பார்த்துடாத, செத்தா கூட அவன் மூஞ்சில முடிச்சிடாத. இந்த சாத்தான் நம்ம அப்படியே வச்சு உள்ளே வச்சுக்கிறது, விரட்டுறது இல்லை. சாத்தானு அவன் சொல்றான் நீ கடவுளை போல ஆயிருவ. அப்ப அவங்களுக்குள்ள யார் வந்துட்டான்? கடவுளை போங்கிற ஆசை உள்ள வந்துருச்சு. சாத்தானிடம் இருந்த அதே ஆசை இங்க உள்ள வந்துருச்சா? சாத்தான் வந்து உட்காந்துக்கிட்டான், கீழ்ப்படியாத சாத்தான் உட்காந்துக்கிட்டான். அப்ப சாத்தான் உள்ளே வந்தவுடன் அவன் யாரை பார்க்கிறான்? தன்னை பார்க்கிறான். ஐயோ என்னடா அது, நான் ட்ரெஸ் போடாமையா இருக்கிறேன், இத்தனை நாள் இப்படியா நான் தெரிஞ்சேன். அதுக்கு அவனுக்கு 3ஆவதாக அவனுக்குள்ளே பயம் என்ற சாத்தான் உட்காந்துட்டான். ஆண்டவர் ஆதாம் எங்க இருக்கிறா அப்படின்னு ஆண்டவர் கேட்டா, இவன் ஆண்டவரே உங்க குரலொலியை நான் கேட்டேன், பயமா இருந்துச்சு, நான் போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேன். பயம் என்ற சாத்தான். அடுத்து பொய். இத்தனை நாளும் அந்த ஆண்டவரோட தான் வாக்கிங் போய்கிட்டு இருந்தான். யாரு? ஆதாமும் ஏவாளும் கடவுள் கையை பிடிச்சுக்கிட்டு வாக்கிங் போனாங்க. ஆண்டவர் வழக்கம் போல பாப்பா சரி வாங்கப்பா வாக்கிங் டைம் ஆச்சுன்னு வழக்கம் போல வாக்கிங் வராரு. இவன் உள்ள போய் உட்காந்துக்கிட்டான். அத்தனை நாள் அப்படி கடவுளுடைய குரல் அப்படி ஸ்வீட்டா இருக்கும். இந்த கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அப்படித்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அன்னைக்கு முதல்ல கேட்கறது ஃபோன் நம்பர் கிடைக்குமா. அப்படி அந்த ஃபோன் நம்பர் வாங்குறது வரைக்கும் இந்த பொண்ணு பசங்க தடுமாறுது. உலகத்தில் எல்லா இதுமோ அந்த ஃபோன் நம்பர் கிடைக்கலைன்னா உலகமே முடிஞ்சது மாதிரி அப்படி ஆடி அசைங்க. என்னைக்கு இந்த பொண்ணுக்கு இந்த பையன் நிச்சயமாச்சோ இந்த ஃபோனு இந்த காதுலேருந்து வராது. நைட்டு ஃபுல்லாக பேசுங்க, பகல் ஃபுல்லாக பேசுங்க. கல்யாணம் முடித்த பிறகு ஒரே வாரத்தில் முடிஞ்சு கதை. நீ பேசினாலே எனக்கு பைத்தியம் பிடிக்குது. அன்னைக்கு பேசும்போது ஓ மை ஸ்வீட்டி உன் வாய்ஸ் அப்படி இனிக்குது, இன்னைக்கு வாயை திறக்காத. அப்ப ஒரே குரல் தான். அன்பா இருக்கும்போது, புனிதம் நமக்குள்ள இருக்கும்போது அந்த குரல் இனிக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஓ மை ஏஞ்சல், கல்யாணம் பண்ண பிறகு எனக்கு வந்து வாச்சிச்சே ஒரு டெவிலு, உன்னை போய் என் தலையில கட்டி வச்சுட்டாங்களே. ஐயோ உன்ன மாதிரி ஒருத்திய கடவுளிய வாழ்க்கையில கொடுத்ததே இல்லை, நானும் எத்தனையோ பொண்ணுகளை பார்த்துட்டேன், எத்தனையோ பசங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிவிட்டு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே இந்த சனியனை போய் என் தலையில கட்டி வச்சாங்களே, எங்க அப்பா தலையில கல்லை தூக்கி போட்டு கொல்லணும், அப்படித்தான் பேச்செல்லாம் வருது. ஏதாவது சொல்லிட்டோம்னா முடிஞ்சிச்சு கதை. நானா கேட்டேன், நீ தானே கட்டி வச்ச இவள. அவரை சொல்லுவாரு, டேய் நீ தான்டா கல்யாணம் பண்ணி வை என்னைய கொலை பண்ண. கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு திருப்பி என்னைய தாண்டா கொல்ற. பாவம் அப்படின்னா சாத்தான் உள்ளுக்குள்ள வந்த பிறகு கடவுள் குரல் அவனுக்கு எப்படி மாறிடுச்சு?
பயமா மாறிடுச்சு. ஆண்டவரே உங்க குரல் பயமா மாறிச்சு, நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்ப அவனுக்குள்ள ஏற்கனவே 4 சாத்தான் வந்துட்டான். முதல் சாத்தான் கடவுளை போல நீங்க மாறணுங்கிற சாத்தான், 2வது சாத்தான் கீழ்ப்படியாமை என்ற சாத்தான், 3வது சாத்தான் பயம் என்ற சாத்தான், 4வது சாத்தான் பொய் சொல்ற சாத்தான், 5வது தன் உடல், இந்த புனிதமான இந்த உடலை அசிங்கமா பார்க்க ஆரம்பிச்சான். ஐயோ நான் ஆடையின்று இருக்கிறேன். ஆண்டவர் கேட்டாரு, ஆதாம் உனக்கு யார் சொன்னது, உனக்கு யார் சொன்னது நீ ஆடை என்று இருக்கிறாய்? ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு யார் சொன்னது ஆடையின்றி இருக்கிறாய்? அப்ப அவனுக்குள்ள பாருங்க, கடவுள் அழகாய் படைத்தது அசிங்கமாய் மாறிவிட்டது. அந்த அசிங்க உடலை அசிங்கப்படுத்துகிற சாத்தான், இச்சை என்ற சாத்தான் நமக்குள் வந்ததால் தான் இன்னைக்கு எத்தனையோ விதமான விபச்சார எண்ணங்களும் இச்சை என்ற எண்ணங்களும் கற்பழிப்புகளும் கொலைகளும் எவ்வளவோ நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த சாத்தான். அப்ப சாத்தான் தன் உடலை கடவுள் அழகாய் படைத்த அந்த உடலை அசிங்கமாய் பார்க்க ஆரம்பித்தான். சாத்தான் அவனுக்குள்ள வந்துட்டான். அந்த உடல் இச்சையாய் மாறியது. ஆண்டவர் சொன்னார், உனக்கு யார் சொன்னா நீ நிர்வாணமாய் இருக்கிறாய், அசிங்கமாய் இருக்கு, உனக்கு யாரு சொன்னா? அப்ப சாத்தான் உள்ள வந்துட்டானா? அப்ப அந்த அசிங்கத்தை மறைப்பதற்காய் நீ உன் பாவத்தினுடைய அடையாளமாய் கடவுள் அவனுக்கு ஆடைகளை பண்ணி கொடுத்தார். எனவே அந்த ஆடைகள் மீண்டும் களையப்பட்டன கல்வாரியிலே. பாவத்தின் சம்பளமாய் ஆதாம் ஏவாள் ஏற்றுக்கொண்ட அந்த ஆடையை இயேசு களைந்தார். ஒரு ஆதாமின் பாவம் இன்னொரு ஆதாமால் மாறி போனது, அழிக்கப்பட்டது. அப்ப இயேசு எதற்கு ஆடை இழந்தார்? நம்ம பார்க்கறது மாதிரி அப்படி சிலுவையில அவருக்கு துணியெல்லாம் கட்டி அவர் அறையல, ஒட்டு துணியை துண்டை கொடுத்து அவர் அறையல. நிர்வாணமா இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். காரணம் என்ன? ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவத்தினால் பெற்றுக்கொண்ட அந்த பாவம் என்ற அசிங்கம் என்ற அந்த சாபம் என்ற ஆடையை அவர் நம்மிடமிருந்து எடுத்து போடுவதற்காய் அவர் நிர்வாணமாய் சிலுவையிலே தொங்கினார். அவன் சாத்தான் அந்த மனுஷனை அப்படியே கீறுறான், அசிங்கப்படுத்துறான், அவன் உடம்புல ஆடையெல்லாம் கிழிச்சு போடுறான், கையை காலை கீறிக்கிறான். அப்படிப்பட்டவனை ஆண்டவர் விடுதலை கொடுத்த பிறகு அவனுக்கு ஆடையை உடுத்துறாரு. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீ சாத்தானை விரட்டுகின்ற பொழுது உனக்கு ஆண்டவர் மாண்பை கொடுக்கிறார். நம்ம எத்தனை ஆடைகள் அணிந்திருந்தாலும் சரி, இந்த சாத்தான், பாவம் என்ற சாத்தான், பொறாமை என்ற சாத்தான், கோபம் என்ற சாத்தான், சுயநலம், இச்சை, காமவெறி, விபச்சார எண்ணங்கள், இவையெல்லாம் இருக்கின்ற வரை, இந்த சாத்தான் இருக்கிற வரை நாம் எத்தனை ஆடைகள் இருந்தாலும் சரி, நாம் ஆடையின்றி இருப்பதற்கு சமம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைக்கணும். 2வது அவரது குறைகளை எல்லாம் தூக்கி போடணும். 3வது வாசிங்க 1 பேதுரு 5:7 வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5:7. உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். காலையில் வரும்பொழுது தான் ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, தூத்துக்குடியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபாதர், என்னை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை ஃபாதர், எனக்கு என் கவலையெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லை ஃபாதர், என்னை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை. நான் சொன்னேன், ஆண்டவர் இருக்கிறாரு. எங்கள் குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு ஃபாதர், எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க ஃபாதர், என்னைய புறந்தள்ளிட்டாங்க ஃபாதர், என்ன கண்டுக்கிறல ஃபாதர். நான் சொன்னேன், மனிதர்கள் உங்களை கண்டுகொள்ளவில்லை, மனிதர்கள் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கல, நீ கவலைப்படாதமா, ஆண்டவர் உங்களை அவர் கண்ணின் மணி போல வைத்திருக்கிறார். மனுஷருடைய இதயத்துல, அவங்க வீட்டுல இடம் இல்லைன்னு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கடவுளின் இதயத்துல, விண்ணகத்துல இருக்கீங்க. இந்த மண்ணகத்துல உங்களுக்கு மதிப்பு இல்ல, இந்த மண்ணகத்துல உங்களுக்கு மரியாதை இல்ல, இந்த மண்ணகத்துல உங்களை புறக்கணிக்கிறாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை அவர் பெரிய காரியங்களுக்காய் அவர் விண்ணகத்தை நமக்கு வைத்திருக்கிறார், மகிமையை அவர் வைத்திருக்கிறார். 8வது வசனத்துல நம்ம வாசித்தோம், அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், ஏனென்றால் உங்கள் எதிரியான அழகை யாரை விழுங்கலாம் என. நமக்கெல்லாம் எதிரி யாரு? நமக்கெல்லாம் எதிரி யாரு? சாத்தான் மட்டும்தான் நம்ம எதிரி. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் இல்ல. பேசாம இருந்தா போய் பேசிருங்க. பிரைஸ் தி லார்ட். எதிர்த்த வீட்டுக்காரங்களாம் எதிரி இல்ல. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிரி சாத்தான் மட்டும்தான். அவனை ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு அண்ணன் கூட சண்டை, தங்கச்சி கூட சண்டை, அப்பா கூட சண்டை, ஏத்து வீட்டுல சண்டை, பக்கத்து வீட்டுல சண்டை, பின்னாடி வீட்டுல சண்டை, எல்லாம் போட்டு நாக்கணிட்டி ஆமேன். இதுல வேற போய் மாதாவுக்கு முன்னாடி முட்டி போட்டுக்கிட்டு, நான் மரியாயின் சேனையில் தலைவியாய் இருக்கிறேன், ஆனால் எங்கள் மாமனாரை மன்னிக்க மாட்டேன். யூத்திலே நான் மெம்பராய் இருக்கிறேன், ஆனால் என் தங்கச்சியுடன் நான் பேச மாட்டேன். நான் குருக்களுடைய கூட்டத்திலே நான் தலைவனாய் இருக்கிறேன், ஆனால் எங்க அப்பாவை நான் மன்னிக்க மாட்டேன். ஒரு அம்மா, ஃபாதர்
உங்களுக்கு சமைச்சு போடுறது எனக்கு கடவுள் கொடுத்த பாக்கியம் ஃபாதர். எவ்வளவு சந்தோஷம், கடவுள் எனக்கு எவ்வளவு பண்ணியிருக்கிறாரு, எவ்வளவோ என் வாழ்க்கை எப்படியோ போச்சு ஃபாதர், கடவுள் கடைசியில் இங்கே வந்து விட்டாரு. ஏம்மா என்னம்மா ஆச்சுன்னு கேட்டா, எங்கள் அப்பா விட்டு பிரிஞ்சு நான் 12 வருஷமாக இருக்கிறேன் ஃபாதர். நான் சொன்னேன், உனக்கு இது ஆசீர்வாதம் இல்லை, இது சாபம் அப்படின்னு. நீ பண்ண பாவத்துக்கு எனக்கு சாப்பாடு பண்ணி போட்டு உன் பாவத்தை தீர்த்துக்கலான்னு நினைக்கிறியா? இல்லை, உங்கள் அப்பாவை போய் நீ மன்னிச்சு அவருக்கு நீ ஒரு நாள் சந்தோஷமா சாப்பாடு பண்ணி போடு, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். ஃபாதர் உங்களுக்கு சமைக்க வேண்டாம்னா சொல்லுங்க ஃபாதர், அதுக்காக அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு கிளம்பி போயிடுச்சு. சாமியாருக்கு சமைச்சு போட்டா புண்ணியம் தீராது. பேசாத அப்பா அம்மா போய் பார்க்கணும், சண்டை ஓட்டுங்களே மன்னிக்கணும், கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, இதயத்துல வஞ்சகம், கெட்ட வார்த்தை, இந்த சாத்தானெல்லாம் தூக்கி போட்டணும். அதான் கர்ச்சிக்கும் சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என சாத்தான் தேடிட்டே இருக்கிறான். நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா அவன் நல்லா உட்காந்து நல்லா குடிகொண்டு அவன் நல்லா டைல்ஸ் எல்லாம் போட்டு உட்காந்துக்குருவான், ஏசி எல்லாம் போட்டு உட்காந்துக்குருவான். சாத்தானுக்கு ஏசி வீடு கட்டி கொடுத்துருக்கோம், நம்ம இருக்கிறதெல்லாம் ஓட்ட வீடா இருக்கும். சரியா? எத்தனை ஃபேன் போட்டல் இந்த வேர்த்து ஊத்துது. ஆனா சாத்தானை மட்டும் பாதுகாப்பா போட்டு போயிடாத, நான் மன்னிக்கவே மாட்டேன், நாம கோபப்படுறத நிறுத்த மாட்டேன், கெட்ட வார்த்தை பேசுறது நிறுத்த மாட்டேன், போயிடாத. சாத்தானுக்கு பத்திரமா வச்சிருக்கிறோம். ஆக யாரை விழுங்கலாம் என சாத்தான் தேடி திரிகிறான். கொஞ்சம் இடம் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அப்பதான் ஜெபிக்கலாம்னு போவோம், போன் கால் வந்துடும், தூக்கிட்டு ஓடிடுறது. அதுக்கும் நேரம் இருக்கும், குடும்ப ஜெபம் ஜெபிக்க மட்டும் நேரம் இருக்காது. இப்படித்தானே ஃபாதர், என் பையனுக்கு நல்லா புத்தி சொல்லுங்க ஃபாதர். என்ன புத்தி? பைபிள் படிக்கணும், கோயிலுக்கு வரணும், வீட்டில் ஜெபிக்கணும். நீ என்னம்மா பண்ற? நான் எனக்கு வேலை ஃபாதர். நீ கோயிலுக்கு வந்தா தானே பிள்ளை வருவான், குடும்பத்தில் நீங்க அப்பா அம்மா உட்காந்தா தானே பிள்ளை உட்காரும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் என் தாத்தா பாட்டி ஜெபிக்கிறதை பார்த்து நான் ஜெபிக்க கற்றுக்கொண்டேன். எங்க தாத்தா பாட்டி என்னை கோயிலுக்கு கூட்டு போனா நான் கோயிலுக்கு போனேன். நம்ம பிள்ளைங்கிற எல்லா இடத்துக்கும் கூட்டு போவோம். எங்க டூருக்கு கூட்டு போவோம், பிக்னிக் கூட்டு போவோம், ஷாப்பிங் கூட்டு போவோம், எல்லா இடத்துக்கும் கூட்டு போவோம். கேட்டா ஐயோ ஃபாதர் அவனுக்கு ஷாப்பிங் பண்ணலாம் தெரியாது, என் பிள்ளை தனியாலாம் ஊருக்கெல்லாம் போகாது, அப்ப பிள்ளை எல்லாம் கூட்டு போவோம், கோயிலுக்கு மட்டும் கூட்டு வர மாட்டோம். கூப்பிட்டா கோயிலுக்கு கூப்பிட்டா வரமாட்டான் ஃபாதர். சினிமா படத்துக்கு கூப்பிட்டா வர்றான், வாடா ஷாப்பிங் போகலாம், வாடி உனக்கு நல்லா புது துணி வாங்கலாம், பர்த்டேக்குன்னு கூப்பிட்டா உடனே பல்ல இழிச்சுக்கிட்டு ஓடியாருது உன் பிள்ளை. கோயிலுக்கு கூப்பிட்டா ஏன் வர மாட்டேங்குது? ஏன்னா 4 அடி போட்டு மண்டையில் 2 கொட்டு போட்டு கூட்டுட்டு வரல கோயிலுக்கு. கோயிலுக்கு வரலைன்னா சாப்பாடு இல்லைன்னு நம்ம சொல்லி வளர்க்கல. எங்க வீட்டிலாம் குடும்ப ஜெபத்துக்கு நான் வரல அப்படின்னா அன்னைக்கு நைட்டு பட்டினி தான். எங்க அப்பா தான் புத்தி தெரிஞ்சுக்கிட்டு இது ஏதாவது திருட்டுத்தனமா எங்கேயாவது ஒளிச்சு வச்சு சாப்பாடு கொடுத்துருமுன்னு எங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால கிச்சனை பூட்டி போட்டு எங்க அப்பா தாமே ஒரு ரூமுக்குள்ள போட்டு பூட்டி போடுவார். குடும்ப ஜெபத்துக்கு வரலைன்னா நைட்டு பட்டினி தான். நல்ல அப்பா ஒரு பாட்டில் தண்ணி வச்சிருவாரு, குடிக்கிற தண்ணி, பயிர் வைத்து தண்ணியாவது குடிச்சு தூங்கு அப்படின்ட்டு. நம்ம பிள்ளைங்களை அப்படி வளர்க்கறது இல்லை, நம்ம பிள்ளைங்களை அப்படி வளர்க்கறது இல்லை. ஃபாதர் என் பையன் சாப்பிடவே மாட்டேங்கான். ஏமாம் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறான்? மொபைல் ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிட்றான். 1.5 வயசு பிள்ளைக்கு மொபைல் ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுது. ஏன்னா அப்படி வளர்த்துட்டோம். நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன், தங்கச்சி வீட்டுக்கு போனால் அப்படி வீடே அவ்வளோ சைலண்ட், 3 பசங்க 3 வாளு, அவ்வளோ சைலண்டாக இருக்குது வீடு. சரி இன்னும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரல போலுக்கு, இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் ஏதாவது வச்சுருப்பாங்க நினச்சிக்கிட்டு டியூஷன் போயிருப்பாங்களோ நினச்சிக்கிட்டு நானும் உள்ளே போகிறேன். என் தங்கச்சி மட்டும் இயேசு போகலனா பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லி உள்ளே வாங்கங்குது. என்னம்மா இவ்வளோ சைலண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இது 3 குரங்கு மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு மொபைலில் 3. அரை மணி நேரம் ஆச்சு நான் வந்தது கூட தெரில. அரை மணி நேரம் கழிச்சு மொபைலில் சார்ஜ் தீர்ந்து போச்சு. ஃபாதர் மாமா எப்போ வந்தீங்க? ஏம்மா என்னம்மா? ஐயோ இல்லைன்னா இனி வேலை பார்க்க விட மாட்டேங்காங்கண்ணா. எப்படி? இது வேலை பார்க்குறதுக்கு என்ன வேணும்? மொபைலை கையில் கொடுத்துட்டா போதும். பிள்ளை அழுதுச்சுன்னா மொபைலை கையில் கொடுத்துட்டா போதும். இப்படி பண்ணா பிள்ளை உருப்படவா செய்யும்? தாத்தானை நம்மளே கையில் கொடுத்துவிட்டு, நான் ஒரு உதாரணம் சொன்னேன் ஒரு கோயிலில், சார் இது மொபைல் ஃபோனு ஒரு சாத்தான் தான் அப்படின்ட்டு. ஒருத்தர் அங்கே இருந்துக்கிட்டு, ஃபாதர் நீங்கள் என்னை விட பெரிய சாத்தான் வச்சுருக்கீங்க, அவர் சின்ன மொபைல் வச்சுருக்கிறாராம், அதுக்கான இதை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு போக முடியும். கர்ச்சிக்கும் சிங்கம் போல் நம்மை தேடி தெரிகிறான், சுத்திக்கிட்டே இருப்பான். எப்படி உங்களை கெடுக்கலாம்? ஏன்னா வேலை என்ன தெரியுமா? வாசிங்க யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது திருவசனம். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது திருவசனம். டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடன் வேறு எதற்கும் வருவதில்லை. அப்ப சாத்தான் எதுக்கு வருவான்?
திருடுவதற்கு வருவான். கடவுள் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை திருடுவதற்கு வருவான். உங்க குடும்பத்துல நீங்க குடும்ப ஜெபம் ஜெபிப்பது ஆசீர்வாதம் என்றால் அதை திருடுவதற்கு சாத்தான் வருவான். நீங்க புனிதமான வாழ்க்கை வாழ்றீங்க, தூய்மையான வாழ்க்கை வாழ்றீங்கன்னா அந்த தூய்மையை கெடுப்பதற்கு, இந்த புனிதத்தை கெடுப்பதற்கு, அதை திருடுவதற்கு சாத்தான் வருவான். நீங்க ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு போவது உங்களுடைய பலம் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை திருடுவதற்கு சாத்தான் வருவான். ஆக சாத்தான் எதற்கு வருவான்? திருட வருவான். ஒன்று. இரண்டாவது கொல்லுவதற்கு வருவான். அவன் உங்க வாழ்க்கையில குடும்பத்துல நீங்க சந்தோஷமா கணவன் மனைவி பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னா அந்த மகிழ்ச்சியை, அந்த அமைதியை கொல்லுவதற்கு சாத்தான் வருவான். எல்லாரோடையும் கலகலப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கொல்லுவதற்கு வருவான். எப்படி வருவான்? பெரிய டிவி பெட்டி வச்சுட்டோம்னா இது இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, வீட்டுக்கு வீடு யாரும் அப்பாட்ட பேசுறதில்ல, அம்மாட்ட பேசுறதில்ல, அண்ணன்ட்ட பேசுறதில்ல, பிள்ளைங்கிட்ட பேசுறதில்ல. வந்த உடனே அதை பெருசாக ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ஆன்னு பார்க்குறது. இன்னைக்கு நம்ம மனசெல்லாம் சுருங்கிருச்சு. ஏன்னா டிவி பெட்டி எல்லாம் பெருசாகிருச்சு. வீடு சிறுசாக இருக்கும், சின்ன வீடாக இருக்கும், உள்ளே போனால் டிவி மட்டும் பெருசாக இருக்கும். மனங்கள் குறுகி விட்டது. இன்னைக்கு டிவி பெட்டி பெருசாயிருச்சு. அன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரூம் தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூம்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்ஃபோன். ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்குங்க. ஒரு வீட்டில் போய் நான் ஜெபம் பண்ணுறதுக்காக ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு நான் பாட்டில் உட்காந்துட்டேன். உட்காந்தா ஒரு மனுஷன் கூட பேசலையா. என் பக்கத்துல உட்காந்துருக்குது. இங்கிட்ட ஒரு பாப்பா உட்காந்துருக்கு, ஒரு தம்பி உட்காந்துருக்கிறான், அங்கிட்ட அப்பா உட்காந்துருக்காரு, அம்மா உட்காந்துருக்கு, பெரிய பொண்ணு வந்து உள்ள எனக்கு காஃபி போட்டுக்கிட்டு இருக்குது. நானும் இப்படி உட்காந்துருக்கிறேன். ஃபாதர் கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறீங்களா? காஃபி போடுற வரைக்கும். நான் கேட்டேன், நீ என்ன பண்ண போற? இது கையில் மொபைல் வச்சுக்கிட்டு, இங்கே 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 எல்லாம் 5 பேர் 5 மொபைல் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? இதில் வேற ஃபாதர் டிவி பாருங்க, நம்மளையே டைம் பாஸ் ஃபாதர், டிவி கொஞ்சம் நேரம் பாருங்க. இப்போ சாத்தான நம்மளே வீட்டில் வச்சுக்கிட்டு துரத்துறதுக்கு ஆசைப்பட மாட்டோம், துரத்துறதுக்கு ஆசைப்படுறது இல்லை, வச்சுக்கிட்டே இருக்கிறது. ஆண்டவரே விடுதலை கொடும், விடுதலை கொடும், விடுதலை கொடும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாத்தான ஏற்கனவே சொன்னது மாதிரி என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் ஹோம்வொர்க். ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து எனக்குள்ள எத்தனை சாத்தான் இருக்கிறான், அவனுக்குள்ள 2000 சாத்தான், உங்களுக்குள்ள எத்தனை சாத்தான் இருக்கிறான், எல்லா பாவங்களும் எல்லா பலவீனங்களும் ஒவ்வொரு சாத்தான். கோவப்பட்டீங்கன்னா கோபம் என்ற சாத்தான். அப்படி வரிசை எழுதிட்டு வந்து யாருக்குள்ள அதிகமாக சாத்தா இருக்கான்னு என்கிட்ட வந்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு தரேன். சரியா? ஓகேவா? தருவீங்களா? இது வேற வேலையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக இந்த சாத்தானை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் அபிஷேகத்திற்குள்ளே நான் வளர வேண்டும். ஹல்லேலூயா. ஆக முதலிலே என்னை கடவுளின் திரு சன்னிதானத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். என் கவலைகள், துக்கங்கள், திறங்கள் எல்லாவற்றையும் நான் அவரிடத்திலே தூக்கி எறியணும். அதான் சொன்னேன். லேட்டாக வந்தவங்களாம் கேட்டுக்கங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற, இன்னைக்கு என்னுடைய நாளில் எனக்கு இருக்கிற துன்பங்கள், துயரங்கள், வேறு எல்லாவற்றையும் தூக்கி எறப்பா அப்படி டெய்லி. சரியா? நீங்கள் போய் ஜிம்முக்கெல்லாம் போய் இப்படி எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டாம். உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஆண்டவரே என் கோபத்தை தூக்கி எறிகிறேன், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே என் பொறாமையை தூக்கி எறிறேன், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்கிட்ட தூக்கி போட்டுட்டா அவர் பார்த்துக்கிடுவார். நீங்க சுமக்காதீங்க. அடுத்து 9வது வசனம் வாசிங்க. பாதுல 1 பேதுரு 5:9 அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய், அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள், அதனை எதிர்த்து நில்லுங்கள். அப்ப சாத்தான் என்ன செய்யணுமா? நம்ம எதிர்த்து நிக்கணும். என்ன செய்யணும்? எதிர்த்து நிக்கணும். அதை விட்டு சாமி எப்ப பார்த்தாலும் எனக்கு பயமா வருது, சடனா என் பிள்ளை ஆன்னு கத்துறா, என்ன ஏதோ இப்படி பிடிச்சு ஆட்டது சாமி. ஐயோ ஒரு வாரமா என் பிள்ளைக்கு காய்ச்சல். ஏன் இல்லை ஃபாதர், நேற்று நைட்டு தனியா அந்த சுடுகாடு பக்கம் வந்துட்டானா, அதனால ஏதோ பார்த்து பயந்துட்டான். அவன் வெளியே நின்றுலாம் பயமுறுத்த மாட்டான், உள்ள இருந்தா உன்னை அழிப்பான். உனக்குள்ள இருந்து சாத்தான் உன்னை அழிப்பான், உன்னை திருடுவான், உன் ஆன்மாவை கொல்லுவான். திருப்பி சொல்றேன், சாத்தான் வெளியே இல்லை. அவன் அப்படியே ஏதோ ஒரு உருவம் போல வந்துட்டு போக மாட்டான். காலில் கொலுசு கட்டிக்கிட்டு ஜல் 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 ஜில்லு ஜில்னு வரமாட்டான். மல்லிகைப்பூ வாசனையில் அவன் வரமாட்டான். ஏதோ வெள்ளை வெள்ளேன்னு வரமாட்டான், கொம்பு வச்சுட்டு வரமாட்டான். சாத்தான் வெளியே இல்லை. எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? உள்ளுக்குள்ள. தனியா நீ காட்டு பக்கம் எங்கேயும் போகலாம், கலர பக்கம் போகலாம், ஒன்றும் பண்ணாது. அங்க இருக்கிற சாத்தானை விட இங்க இருக்கிற சாத்தான் அதிகம். நீ தனியா சுடுகாட்டு பக்கம் போனேன்னா அங்க ஒரு சாத்தான் தான் இருப்பான். ஒன்னிய பார்த்துட்டு ஐயோ இதுக்குள்ள 30-40 சாத்தா இருக்காயா அப்படின்னு அவன் பயந்து ஓடிடுவான். சாத்தானை
சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள். சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள். அப்ப சாத்தானை பார்த்து நீங்க பயப்படணுமா, உங்களை பார்த்து அவன் பயப்படணுமா? என்னை பார்த்து அவன் பயப்படணும். சத்தமா? என்னை பார்த்து அவன் பயப்படணும். அப்ப என்னை பார்த்து யார் பயப்படணும்? சாத்தான் பயப்படணும். என்ன பார்த்து யார் பயப்படணும்? சாத்தான் பயப்படணும். எதிர்த்து எதிர்த்து நிக்கணும். அப்ப எதிர்த்து நிக்கணும்னா அவன் எனக்குள்ள இருக்க கூடாது, எனக்கு முன்னாடி நிக்கணும். பிரைஸ் லார்ட். அப்ப என்கிட்ட இருக்க சாத்தானெல்லாம் தூக்கி போட்டு, டேய் சாத்தான் வந்து பாரு பார்க்கலாம், நீயா என்னை இத்தனை நாள் மன்னிக்க கூடாதுன்னு வச்சிருந்த, நான் இன்னைக்கு போய் மன்னிப்பேன். நீயா என்னைய வந்து எப்ப பார்த்தாலும் கோபப்படுன்னு சொன்ன, நானுமே கோபப்பட மாட்டேன். நீ சாத்தான் எனக்குள்ள இருந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசு, கெட்ட வார்த்தை பேசு, நீ தானே சொன்ன, தூக்கி போடண்டா, பாப்பண்டா, இனிமே கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். இருக்கிற சாத்தானை தூக்கி போடணும். எதிர்த்து நில்லுங்கள். அவன் என்ன செய்வானா? சாத்தான் என்ன செய்வான்? வாசிங்கம்மா. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். அவனை எதிர்த்து நில்லுங்கள். உலகமெங்கும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாயிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள், எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும், என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள, தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடவுள் இந்த உலகத்துல நீங்க வாழ்வதற்காக கடவுள் உங்களை அழைக்கவில்லை. அவர் மகிமையிலே மாட்சிமையிலே வாழ உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால இந்த உலகத்துல சேர்த்து வைக்கிறது எல்லாம் உங்களுக்குரியதல்ல. சொத்தையும் சுகத்தையும் வீடுகளையும் நிலங்களையும் புலங்களையும் பொருளையும் பொன்னையும் சேர்க்காதீர்கள், கடவுளை சேர்த்து வையுங்கள். பாடுபட்டு உங்க பிள்ளைங்களுக்கு வீடை கட்டி வைக்காதீங்க, பிள்ளைகளுக்கு கடவுளின் பயத்தை கற்றுக் கொடுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய சொத்து பொன்னோ பொருளோ நிலமோ புலமோ அல்ல, தெய்வ பயத்தை உங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இளைஞர் இளம் பெண்களுக்கு கடவுள் பயத்தை கொடு, தெய்வ பயத்தை கொடு, இறை நம்பிக்கையை கொடு. அதுதான் நீங்கள் கொடுக்க வேண்டிய சொத்தாய் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த மண்ணுலகை சார்ந்தவர் அல்ல, உங்களுக்கான விண்ணக வீடு, விண்ணக ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. ஆமென். நிலையான பரிசு, அசையாத நம்பிக்கையோடு நீங்க இருங்க. இப்பொழுது கடைசி வசனத்தை வாசிங்க. எல்லா அருளும் நிறைந்த, எல்லா அருளும் நிறைந்த இயேசு கிறிஸ்துவுக்குள், கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும், என்றும் நிலைக்கும், அவர்தம் ஆட்சியில் பங்கு கொள்ள, அவர்தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைக்கின்றார். உங்களை அழைக்கிறார். சிறிது காலம் துன்பங்களுக்கு பின், சிறிது கால துன்பத்திற்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. 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 கடவுள் உங்களை 4 காரியங்களுக்கு உங்களை அவர் வச்சிருக்கிறார். 4 ஆசீர்வாதங்கள். உங்க வாழ்க்கையில சிறிது காலம் துன்பம் வரும். நீங்க சாத்தானை எதிர்த்து நின்றால் துன்பம் வரும், கோபப்படாம இருந்தால் துன்பம் வரும், மன்னித்து வாழ்ந்தால் துன்பம் வரும், கெட்ட வார்த்தை பேசாம வாழ்ந்தால் துன்பம் வரும், கடவுளையே நம்பி இருந்தால் துன்பம் வரும், கோயிலுக்கு போய்கிட்டே இருந்தா, ஜெபமாலை ஜெபிச்சுக்கிட்டே இருந்தா துன்பம் வரும், புனிதமா வாழ்ந்தா கஷ்டம் வரும், கடவுளுடைய அந்த வார்த்தைப்படி வாழ்ந்தால், கட்டளைப்படி வாழ்ந்தால் துன்பங்கள் துயரங்கள் நிச்சயம் வரும். ஆனால் இந்த சிறிது கால துன்பத்திற்கு பின் கடவுள் உங்களை என்ன செய்வார் தெரியுமா? 4 ஆசீர்வாதம் வாசிங்க. சீர்படுத்தி உங்களை சீர்படுத்துவார். நீங்கள் எவற்றிலெல்லாம் சீர்கெட்டு போனீர்களோ, உங்கள் வாழ்க்கை சீர்கெட்டு போயிருக்கலாம், உங்க குடும்பம் சீர்கெட்டு போயிருக்கலாம், உங்க பிள்ளைங்க வாழ்க்கை சீர்கெட்டு போயிருக்கலாம், உங்க தொழில் சீர்கெட்டு போயிருக்கலாம், சீர்பட்ட எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். நீங்க பயத்தோட அச்சத்தோட அல்லது உங்களுக்கு வாழ்க்கையில இது மரண பயத்தோட தற்கொலை எண்ணத்தோட வாழலாம், ஐயோ என்று நீங்க அச்சத்தோட வாழலாம், கடவுள் உங்களை உறுதிப்படுத்துவார். 3வது வலுப்படுத்துவார். உங்களை அவர் தைரியப்படுத்துவார். என்ன நடந்தாலும் என்ன, என் வாழ்க்கையில எந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் எது வந்தாலும் என்ன, அவர் என்னை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. 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 அவர் மீண்டும் என்னை நிலைநிறுத்துவார். வீழ்ந்த என்னை நிலைநிறுத்துவார். வீழ்ந்த என்னை உயர்த்தி வைத்திருப்பார். அவர் என்னை தூக்கி நிலைநிறுத்துவார். Praise the Lord. Hallelujah. 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 எனக்கான விண்ணக பரிசு, எனக்கான ஆசீர்வாதம், எனக்கான மகிமை எங்க வச்சிருக்கப்பட்டிருக்குது? எங்க? எனவே கீழுலகை சார்ந்தவற்றை நாடாதீர்கள், மேலுலகை சார்ந்தவற்றை நாடுங்கள். ஏனென்றால் இந்த உலகத்திலே உங்களுக்கு துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், நோய்கள் இருக்கும், எல்லா விதமான கஷ்டங்கள் கவலைகள் இருக்கும் என்று யார் சொன்னா? ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லல. துன்பம் இல்லாத, துயரம் இல்லாத, வேதனை இல்லாத, நோய் இல்லாத, இறப்பு இல்லாத வாழ்வு வேண்டும் என்றால் நாம் எல்லாம் எங்க இருக்கணும்? எல்லாம் எங்க இருக்கணும்? பயம்.
என்ன சாமி நீ மறைமுகம் இப்பயே செத்து போன்னு சொல்றிய? எல்லாம் எங்க இருக்கணும்? விண்ணக வாழ்வு நமக்காய் காத்திருக்கிறது. எனவே அந்த விண்ணகத்தை எதிர்நோக்கி நம்ம காத்திருப்போம். மண்ணகத்துல எது இல்லைன்னு கவலைப்படாதீங்க. மண்ணகத்துல எது இல்லை என்று கவலைப்படாதீர்கள். இந்த மண்ணகத்தில் என்னோட இயேசு இருக்கிறார். ஆமென். 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 எல்லாமாய் அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப என் வாழ்வில் இயேசு இருந்தால் எல்லாம் எனக்கு சொந்தம். ஹalleluya. ஹalleluya. இயேசுவை சொந்தமாக்குவோம். யாரை சொந்தமாக்குவோம்? இயேசுவை சொந்தமாக்குவோம். இயேசுவை சொந்தமாக்குவோம். எல்லாம் நமக்கு சொந்தம். ஹalleluya. ஹalleluya. அவர் வீட்டிலே நமக்கு எல்லாம் இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. இந்த உலகத்துல உங்களுக்கு குறைபாடு இருக்கு, நோய் இருக்கு, கவலை இருக்கு, கண் இருக்குன்னு கவலைப்படாதீங்க. நமக்காக அழியாத விண்ணக வீடு நமக்கு உண்டு. ஹalleluya. 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 மரணம் இல்லாத வாழ்வு நமக்கு உண்டு. நோய் இல்லாத வாழ்வு உண்டு. பயம் இல்லாத வாழ்வு உண்டு. அச்சம் இல்லாத வாழ்வு உண்டு. நமக்காக காத்திருக்கிறது. ஆமென். Praise the Lord. ஹalleluya. ஹalleluya. எங்க காத்திருக்குது? விண்ணகத்தில். எங்க? விண்ணகத்தில். அப்ப விண்ணகத்தை சார்ந்தவர்களாய் வாழ்வோம். ஹalleluya. அப்பா வீட்டில் எப்போதும் எனக்கு சந்தோஷமே. எங்க அப்பா வீட்டுல எப்பொழுதும் எனக்கு சந்தோஷமே. மாமியார் வீட்டுல எனக்கு எப்பொழுதும் துன்பமே. என்ன சிரிக்கிறீங்க? அப்ப நமக்கோ விண்ணகமே தாய் வீடு, மண்ணகம் மாமியார் வீடு. அப்படித்தானே? ரொம்ப பேர் பயம், போனா இருக்கிற அடி இன்னும் 4 அடி சேர்த்து விழுகும், கஞ்சி கிடைக்காது.